பிரியமானவர்களே, நாம் கடந்த சில வாரமாக காலிங், காட்ஸ் காலிங், தேவனுடைய அழைப்பு என்கிற தலைப்பிலே இறையியல் போதனையை பார்த்து வருகிறோம். தேவனுடைய அழைப்பு, தேவன் ரட்சிப்புக்கென்று நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து பார்த்து வருகிறார். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மெத்தட். இந்த அழைப்பு எப்படி நமக்கு உண்டாகிறது, எந்த விதத்தில் ஒரு மனிதன் இந்த தேவனுடைய அழைப்பை பெறுகிறான், அழைப்பை பெறுவதற்கான வகை, வழிமுறை என்ன, மெத்தட் என்ன, எந்த விதத்தில் ஒரு மனிதன் தேவனுடைய அழைப்பை பெற்று ரட்சிக்கப்படுகிறான் என்பதை குறித்த அற்புதமான காரியங்களை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நாம் கடந்த வாரம் என்ன பார்த்தோம் என்பதை ஒரு சில நிமிடங்கள் கடகடன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க. முதலாவது என்ன பார்த்தோம்? காலிங். தேவன் ரட்சிப்புக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அஸ்திபாரங்கள் பாருங்க. தேவன் எனக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை ஏற்படுத்தி அதற்கு என்னை என்ன பண்ணியிருக்கிறாரே? அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரிதாக இருக்குது என்பதை அறிந்து கொள்ளணும். நம்ம நிருபங்கள் முழுவதும் பவுல் அப்போஸ்தலன் முதலாவது அந்த அழைப்பை குறித்து பேசுகிறார். நீங்கள் தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ அதை ப்ரெசியஸாக பார்க்குறார். நாம் அதை உதாசீனப்படுத்திடக்கூடாது. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அவருடைய அந்த திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளணும். தேவனால் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ தேவன் அழைக்கிறார். அந்த அழைப்பு பொதுவான அழைப்புன்னு பார்த்தோம். பொதுவாக தேவன் எல்லாரையும் அழைக்கிறார். ஏன்? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதில் எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது. காட்ஸ் காலிங் ஃபார் எவ்ரி ஒன், ஜெனரல் காலிங். தேவன் எல்லாரையும் அழைக்கிறார். அது பொதுவான அழைப்பு. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? எஃபெக்சுவல் காலிங். எஃபெக்சுவல் காலிங் என்ன? அந்த தேவனுடைய அழைப்புக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ, தேவனுடைய அழைப்புக்கு யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு அந்த அழைப்பு என்ன ஆகுது? எஃபெக்சுவலா மாறுது, அவர்களுக்குள்ள பலன் செய்கிறது. அதான் என்னது? எஃபெக்சுவல் காலிங். வேற ஒன்றும் கிடையாது. தேவன் எல்லாரையும் அழைக்கிறார் பொதுவா. ஆனால் அந்த அழைப்புக்கு எல்லாரும் ஒத்துழைக்கிறது இல்லை. சிலர் அழைப்பை ஏற்றுக்கொள்றாங்க, சிலர் என்ன பண்ணிடுறாங்க? நிராகரிச்சுறாங்க. அதனாலதான் பொதுவான அழைப்பு எல்லாருக்கும். ஆனா அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது எஃபெக்சுவல் காலிங்கா மாறுது. அப்ப சபைக்குள்ள வருகிற எல்லாருக்கும் தேவனுடைய அழைப்பு எப்படி ஆகுது? எஃபெக்சுவல் ஆகுது, ரட்சிப்பை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். சரி, இந்த அழைப்பு எதின் அடிப்படையில? இதெல்லாம் பாருங்க, மனதில் புரிஞ்சுக்கிடணும். இது சும்மா இல்லை. இதுதான் நம்முடைய விசுவாசத்தை எப்பொழுதும் தட்டி எழுப்போம். சோர்ந்து போகாம எப்பொழுதும் விசுவாச வாழ்க்கையில நாம ஸ்டெடியா இருக்கிறதுக்கான உபதேசங்கள். சும்மா இல்லை. இதை நீங்க நல்லா புரிய உங்களை உற்சாகப்படுத்தணும், பூஸ்ட் பண்ணணும். சரி, இந்த தேவன் அழைப்பை எதின் அடிப்படையில் எனக்கு கொடுக்குறார்? நான் நல்லவேன்றனாலையா, இல்லை நான் ஏதாவது ஒன்றை செய்து உன்னை சாதிச்சு இந்த அழைப்புக்கு பாத்திரவானாகிறேன்னா? இல்லை. இந்த அழைப்பு எதின் அடிப்படையில? காட்ஸ் கிரேசியஸ் பர்பஸ். பார்த்தோம். காட்ஸ் கிரேசியஸ் பர்பஸ், தேவனுடைய கிருபையின் நோக்கம், கிருபையின் தீர்மானம். தேவன் கிருபையாய் என்னை என்ன பண்ணுகிறார்? இந்த அழைப்புக்கு அவர் அழைப்பை கொடுக்கிறார். தேவன் ஒரு தீர்மானம் வச்சிருந்து இந்த அழைப்பை எனக்கு கொடுக்கிறார். அதனால நான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறேன். நம்முடைய கிரியைகளின்படி அல்ல, தேவனுடைய கிருபையின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பவுல் வலியுறுத்துறார். அதை நீங்க மனதில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அநேக நேரங்களில் நாம் தவறு செய்யக்கூடியவர்களா இருக்கோம். விசுவாசிகளா இருக்கட்டும், ஊழியர்களா இருக்கட்டும், 100% யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. 100% யாரும் வெள்ளையும் சொல்லையும் போட்டனாலேயோ, இல்லை டிபிஎம்னாலேயோ, இல்லை அதனாலேயே எந்த மனிதனும் பாவ போராட்டத்துக்கு உட்பட்டுதான் இருக்கிறான். புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரையும் மேல இந்துக்கள் எல்லாம் பாருங்க, காவியை போட்டுனா சாமின்னு காலில் விழுந்துருப்பான். அப்படி சாமியெல்லாம் கிடையாது. யாரு எல்லாருக்குள்ளே என்ன போராட்டம் இருக்குது? பவுலே சொல்ற நல்ல போராட்டத்தை போராடுகிறேன். ஒவ்வொரு குழுவிலும் இந்த பாவ போராட்டம் இருக்குது. யாரெல்லாம் தேவனுடைய வல்லமையினால உபவாசத்தோடு, தேவனுடைய வார்த்தையோடு, தேவனோடு உள்ள ஐக்கியத்தோடு பாவ போராட்டத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு போராடிக்கிட்டு தான் இருக்கிறான். சரிங்களா? யாரு என்ன இல்லை, 100% இயேசு கிறிஸ்து இல்லை, 100% கம்ப்ளீட் பூரண புருஷன் கிடையாது. அப்படி ஏன் அப்படின்னா அதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம சில மிஸ்டேக்ஸ் பண்றோம், தவறுகள் செய்கிறோம். அப்ப ஈஸியா பிசாசு என்ன பண்ணுவான்? நம்மளை சோதிப்பான். நீ இப்படி இருக்கிற, எப்படி நீ ரட்சிக்கப்பட்டே இல்லையா? நீ ரட்சிக்கப்பட்ட வரையா நடந்துக்கிற? நீ தேவனுடைய பிள்ளை தானா அப்படின்னு சந்தேகத்தை என்ன பண்ணுவான்? கொடுப்பான். ஆமா, ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் என்னதான் பண்ணான்? சோதனைன்னா என்ன? ஏதாவது குழப்புவான். புரியுதா உங்களுக்கு? சொன்னதுண்டோ அப்படின்னு நான் முடிஞ்சு போச்சு. அந்த 2 பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்?
காலி பண்ணிட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த பிசாசுடைய சோதனைகளை எல்லாம் எப்படி மேற்கொள்வது? நான் சோதனை பிசாசு எப்ப கொண்டு வருவான்? நீங்க நல்லா வல்லமையோடு இருக்கும்போது வரமாட்டான். நீங்க எப்ப நொந்து போயிருக்கிறீங்களோ அப்பதான் ஈஸியா உங்களை அடிக்க அட்டாக் பண்ணுவான். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி நாம் எதிர்த்து போராடுவது, எப்பொழுதும் எப்படி நம்ம உற்சாகத்தோடு இருப்பது, நம்பிக்கையோடு இருப்பது, அதனுடைய ரகசியம் தான் இது. தேவன் என்னுடைய எந்த கிரியினால் என்ன பண்ணல, அவர் அழைக்கல, ரட்சிக்கல, அவருடைய கிருபையினாலதான் ரட்சிக்கிறார். அப்படின்னா நான் என்னுடைய கிரியைகள் ஒரு பெரிய தேவனுடைய அதன் அடிப்படையில எனக்கு எதுவும் ஆண்டவர் என்ன பண்ண போறது இல்லை, கொடுக்கறது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் எப்படி வேணாலும் வாழலாமா அப்படி கேள்வி கிடையாது. எப்படி வேணாலும் வாழ முடியாது. ஆண்டவர் அறிய இப்படித்தான் வாழணுன்ற ஒரு எண்ணம் தான் வரும். சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு சோறு வரும், வாழ்க்கையில போராட்டங்கள் வருதா இல்லையா? வருது. நெகட்டிவான சூழ்நிலைகள் வரும். நாம நினைச்சது ஒன்றா இருக்கும், நடக்கிற ஒன்றா இருக்கும். பயங்கரமான இடி விழுகும், மழை மாதிரி பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் சந்திச்சிருக்கிறீங்களா? அப்பப்போ சந்திச்சுட்டு வர்றீங்க இல்லையா? திடீர்னு இன்னும் போக போக பெரிய பெரிய மலைகள் தான் வரும். சரிங்களா? அப்ப அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? அதுக்கு தான் இந்த உபதேசம். தேவன் கிருபையாய் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் கிருபையாய் எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்து உதவி செய்வார், என்னை கைவிட மாட்டார். இந்த ரட்சிப்பு நிலையானது. நான் எந்த கிரியினால் அவர் ரட்சிக்கல, அவருடைய கிருபையினால எனக்கு இந்த ரட்சிப்புக்கு என்னை அழைச்சிருக்கிறார் அப்படின்ற சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சாதான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்க கர்த்தரை நம்புவீங்க, கர்த்தரை சோதரிப்பீங்க, பின்வாங்கி போகவே மாட்டேங்க. அதுதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் பவுல் தீமோத்தேயு ஊழியக்காரன் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, தேவன் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் அவருடைய கிருபையின்படி அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைச்சிருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதான் விஷயம். அப்ப தேவன் எதின் அடிப்படையில நம்ம அழைக்கிறார்? அவருடைய கிருபை. ஆமா, கிருபை ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து எதின் அடிப்படையில பி காட் சோசிங், தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், அதனால அழைக்கிறார். தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்ப தெரிந்து கொண்டார்? நம்ம பிறந்த பிறகு இல்ல, நாம ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இல்லை. எப்ப தெரிந்து கொண்டார்? அப்ப பாத்தீங்களா எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு கரிசனையுள்ள தேவன். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தேவன் தூங்கி எதிர்ச்சி அவனை ஃப்ரெஷ்ஷா கவனிக்கிறான். ஆக்டிவேட் ஆகிட்டீங்களா? சரி, ஒரு கேள்வி கேட்டீங்களே போன் பண்ணி, பர்சன் வந்தீங்களா, எங்க இருக்கீங்க? நாங்க இங்கதான் கால் மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. அப்ப தேவன் நம்மளை தெரிந்தெடுக்கிறார். பி காட் சோசிங், தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உங்க மனதுக்குள்ள அடி ஆழத்துல வைக்கணும். அடுத்து பார்த்தா போன தடவை சி காட்ஸ் ஃபோர் நாலேஜ், தேவன் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, தேவன் முன்னறிந்திருக்கிறார். ஃபோர் நாலேஜ் என்னது? முன்னறிவு. ஆமா, தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். நம்மை அவர் அறிந்தவராயிருக்கிறார், முன்னறிந்திருக்கிறார். ரோமர்ல அற்புதமா போய் சொல்லுகிறார், தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்படின்றார். இன்னும் மகிமைப்படுத்தல, தெரியுமா? மகிமைப்படுத்துறதுன்னா என்னது? இயேசு வரும்போது நாம் இயேசுவின் சாயலை பெறுவதுதான் மகிமை அடைவது, குளோரிபிகேஷன் பண்றது. புரியுதா உங்களுக்கு? இப்ப மகிமை அடைஞ்சிட்டோமா? மகிமை அடையல, பாவ சரீரத்துலதான் இருக்கிறோம். அப்ப மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்படின்றார், முடிஞ்சதாக சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்புக்காக அந்த மகிமை அடைவதற்கு தேவையான எல்லாவற்றையும் இயேசு என்ன பண்ணிட்டார்? ரட்சிப்பின் மூலமா செய்து வைத்து முடிச்சுட்டார். அப்ப அந்த டைம் வரும்போது நம்ம மகிமைப்படுத்துவார். புரியுதா உங்களுக்கு? எதிர்காலத்தில் நடக்க போற நிச்சயமான காரியத்தை நடந்ததாகவே சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் பைபிளுடைய அது ஒரு என்னது டென்ஸ், என்ன டென்ஸ்? நமக்கு 3 டென்ஸ் தான் தெரியும். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். புரியுதா உங்களுக்கு? பாஸ்ட் டென்ஸ்னா என்னது? இறந்த காலம். ஆமா, அதெல்லாம் காலங்கள். வசனத்தை பார்க்கும்போது இது என்ன காலத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது ரொம்ப முக்கியம். நிகழ்காலத்தை பத்தி பேசுதா, எதிர்காலத்தை பத்தி பேசுதா, இல்ல என்னது கடந்த காலத்தை பத்தி பேசுதா அப்படின்லாம் பார்க்கணும், வாட்ச் பண்ணணும். அப்ப பவுல் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்னா என்ன டென்ஸ் இது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச மகிமைப்படுத்திட்டார் அப்படின்னு தான் சொல்றார். ஆனா இன்னும் நடக்கல. அப்ப இது நமக்கு தெரியாத டென்ஸ். பைபிள்ல என்ன டென்ஸ்னா இது என்னது? அதாவது எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு காரியத்தை நிச்சயமா இது நடக்கும்னா அது நடந்ததாகவே பேசும். அதுதான் என்னது? தேவன் அது ஒரு டென்ஸ் பைபிள்ல அது பேசப்படுது. அதாவது உதாரணத்துக்கு ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றார், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்,
அந்த பிள்ளைக்கு பிள்ளைகள் பெறுவாங்க. அவருடைய 3வது தலைமுறை எகிப்துல அடிமையா இருப்பாங்க, 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அவர்களை விடுதலையாக்கி நீ இந்த நிக்கிற இந்த இடத்த, இந்த பூமி அவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன், கொடுத்துட்டேன் அப்படின்லாம் சொல்றாரு. இன்னும் யாரு மகனே பறக்கல. பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஸ்டைல தான். எதிர்காலத்தை நடக்க போறத எத்தனை வருஷம் அவன் அடிமையா இருப்பான்னு சொல்றாரு. இன்னும் அவனுக்கு பிள்ளையே வரல. யோசிச்சு பாருங்க. அப்ப தேவன் முன்னறிந்து இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிருக்காரு, முன்னறிந்து இருக்கிறார். அப்ப அப்படி சொல்றார். அப்ப கொடுத்தேன், இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தேன் இருக்கும். கொடுக்கவே இல்லையே, மகனே வரல, இன்னும் அவங்க அடிமையாவே போல. ஆனா பைபிள் பாத்தீங்கன்னு வச்சுங்க, கொடுத்தேன், எங்க கொடுத்தாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப இது என்னது, எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு நிச்சயமான நிகழ்ச்சிய நடந்ததாகவே தேவன் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், சுயரா அது என்ன ஆகும், நடக்கும், தப்பி போகவே போகாது. அதான் விசுவாசம். சரி, அப்ப தேவன் இங்கு இந்த பவுல் ரோமர் என்ன சொல்றாரு, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். இதெல்லாம் நடந்துருச்சு. நம்ம நீதிமானாக்கப்பட்டோம். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்னா, இன்னும் மகிமைப்படுத்தல, ஆனா மகிமைப்படுத்தி விட்டார் என்ற ரீதியில சொல்றார். அப்ப அது என்ன டென்ஸ், அது ரொம்ப முக்கியம். அப்ப எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு காரியத்தை நிச்சயமாய் நடந்ததாகவே சொல்லுகிறார். அப்ப அது நிச்சயமா நடக்கும். foreknowledge. அப்ப தேவன் எல்லாவற்றையும் முன்னறிந்து இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதை புரிந்து வரணும். இதெல்லாம் புரிந்து தேவனை குறித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கவலைப்படவே மாட்டீங்க. இப்போ உங்களை குறித்து தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறாரு, முன்னறிந்து இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும், உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கணும், உங்க பேர பிள்ளைகள் எப்படி இருக்கணும், உங்க சந்ததி எப்படி இருக்கணும், உங்களுடைய தலைமுறை எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் தேவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்ப அது தப்பமா மிஸ் ஆகாது. நாம ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போதே, விசுவாசத்திலே இருக்கும்போதே அது நிச்சயமா என்ன ஆகும், நிறைவேறும். புரியுதா உங்களுக்கு? பைபிள்ல பாக்குறோம்ல, காலகாலமா பாக்குறோம். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையா இருந்து அதுக்கப்புறம் கானான் தேசத்துக்குள்ள போறதை பத்தி நான் சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தலைமுறை, ஒரு 500 வருஷம் 600 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற காரியங்களை சொல்றாருன்னா, அப்ப இன்னைக்கு சொல்லாம விடுவாரா? நீங்களும் நானும் யாருடைய சந்ததி தான், ஆபிரகாமின் சந்ததி. அப்ப தேவன் முன்னறிந்தவராய் இருக்கிறார், எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்பதை அறிஞ்சா நீங்க எந்த சூழ்நிலையும் பயப்பட மாட்டேங்க, கவலைப்பட மாட்டேங்க. புரியுதா உங்களுக்கு? என்னுடைய வாழ்க்கையை தேவன் ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, முன் அறிந்து வைத்திருக்கிறார். அப்ப நான் அதை பத்தி இது என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு ஒரு பயத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மேட்ச் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. மேட்ச் என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் கிரிக்கெட் மேட்ச், லைவ் மேட்ச் தான் பயங்கர பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா, அப்படின்னு குஷியா பார்த்துக்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் ரெக்கார்டட் மேட்ச் போடுவாங்க, இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா இந்த மேட்சுடைய ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு, எவன் ஜெயிச்சான் எவன் தோத்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் பார்க்குறான். அப்ப அந்த எக்ஸைட்மெண்ட் என்ன ஆகாது, ஏய் 6 அப்படின்னு சொல்ல மாட்டான். 6ஆ சரி அப்படி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? ஜாலியா பார்த்துக்கிட்டு இருப்பான், ரிலாக்ஸா பார்ப்பான். புரியுதா உங்களுக்கு? இப்ப அதான் விஷயம். அப்ப நம்மை குறித்து தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, முன்னறிஞ்சு வச்சிருக்கிறாரு, எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி இருக்கிறாருன்னா, இன்னைக்கு நாம அறியாதனாலதான் ஏய் ஐயோ நல்ல ஒரு அற்புதம் நடக்கும்போது ஏய் அற்புதம் செஞ்சுட்டார் ஆண்டவர், சோத்திரம், பிரைஸ் தரார். வேலை போச்சுன்னொடனே ஐயோ போச்சே, அந்த வேலையை தூக்கிட்டாரு, காசு பிரச்சனை போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு என்னது அந்த எக்ஸைட்மெண்ட்லயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த எக்ஸைட்மெண்ட்டே தேவையே கிடையாது. பவுல் சொன்னார், முற்றும் ஜெயங்கொள்ளுதலாக இருக்கிறோம். நம்முடைய லைஃப் எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் தேவன் நிறைவேற்றி விட்டார். அதை புரிஞ்சுக்கிங்க. அதனாலதான் கவலைப்படாதீங்கன்றார். பேதுரு என்ன சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய கவலைகளை எல்லா ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இது உங்களுக்கு அதான் விஷயம். சரி, அப்ப காட்ஸ் foreknowledge, தேவன் எல்லாவற்றையும் அவர் முன்னறிந்து இருக்கிறார் அப்படின்லாம் பார்த்தோம். சரி, அடுத்து என்ன பார்த்தோம், அடுத்து இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம், மெத்தட்னு போட்டுக்கங்க. மெத்தட் 3 ரோமன் லெட்டர் 3ல மெத்தட், METHOD மெத்தட். இந்த அழைப்பை எப்படி நாம் பெறுகிறோம், என்ன வகையில, எந்த விதத்துல நாம் இதை பெறுகிறோம். ஒருத்தருக்கு தேவன் ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார், அந்த ரட்சிப்புக்கு அழைக்கிறார் அப்படின்னா எந்த விதத்தில் அந்த அழைப்பு நமக்கு உண்டாகிறது. The calling of God to salvation occurs by the ministry of the word and the spirit. எழுதி கொள்ளுங்கள். 3 ரோமன் லெட்டர் 3ன்னு போட்டு மெத்தட், METHOD. மெத்தட்னா வகை அல்லது விதம், முறை. மெத்தட்னா வகை, விதம், முறை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுல ஒரே ஒரு லைன் எழுதி கொள்ளுங்க. The calling of God to salvation occurs, OCCURS. occurs என்ன,
அக்கர்ஸ்னா எப்படி கிடைக்கிறது, OCCURS, அக்கர்ஸ் ஏற்படுகிறது, நடைபெறுகிறது. இதுதான் அதுக்கு தமிழ் அர்த்தம். அக்கர்ஸ்னா என்னது? எப்படி இந்த அழைப்பு ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது. அதான் the calling of God to salvation occurs by the ministry of the word and the spirit. The calling of God to salvation occurs by the ministry of the word and the spirit. ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் வார்த்தையின் ஊழியத்தினாலும் இந்த ரட்சிப்புக்கான அழைப்பு ஏற்படுகிறது. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராலும் தேவனுடைய வார்த்தையினாலும் வார்த்தையின் ஊழியத்தினாலும் இந்த ரட்சிப்புக்கான அழைப்பு ஏற்படுகிறது, உண்டாகிறது, நிகழ்கிறது, நடைபெறுகிறது. இந்த தேவனுடைய அழைப்பை ஒரு மனிதன் எப்படி பெறுகிறான்? பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்யணும், தேவனுடைய வார்த்தை ஊழியம் செய்யணும். அதனாலதான் இந்த அழைப்பு சாத்தியமாகுது இல்லையா? சரி, அதுல ஏ போட்டுங்க. ஏ proclamation of the word, ரொம்ப முக்கியமானது பாரு. ஏ proclamation of the word, proclamation, PROCLAMATION, proclamation of the word, வசனத்தை அறிவித்தல். proclaim என்னது? அறிவிக்கிறது, பிரசங்கிக்கிறதுன்னு நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். proclamation அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தல், பிரகடனப்படுத்துவது, அறிவிப்பது. அறிவிப்பது பிரசங்கம், பிரீச்சிங்னாலே என்னது? proclamation தான். பிரசங்கிப்பது அப்படினாலே அறிவிப்பது, தேவனுடைய வார்த்தையை அறிவி. proclamation of the word, வசனத்தை அறிவித்தல், வசனத்தை அறிவித்தல், proclamation of the word. அதாவது இந்த தேவனுடைய அழைப்பு, இந்த ரட்சிப்பு எதனால வருது? வசனத்தை பிரசங்கத்தை அறிவிக்கும் போது அதை கேட்டு ஒரு மனிதன் என்னாகிறான்? அந்த அழைப்பை பெற்றுக்கொள்கிறான், ரட்சிக்கப்படுகிறான். இதுதான் ஆண்டவருடைய மெத்தட். வேற எந்த மெத்தடும் கிடையாது. ஒரே ஒரு மெத்தட் தான். என்னது? proclamation of the word. எல்லாரும் சொல்லுங்க, proclamation of the word. ஆமா, proclamation of the song கிடையாது, proclamation of the dance கிடையாது, proclamation of the drama கிடையாது, proclamation of the counseling கிடையாது, proclamation of the cinema கிடையாது, proclamation of the puppet show கிடையாது, proclamation of the biryani கிடையாது. proclamation of the word, only word. வசனத்தை எங்கு பிரசங்கிக்க அறிவிக்கப்படுகிறதோ அந்த அறிவிப்பதின் மூலமாய் தான் ஒரு மனிதன் இந்த அழைப்பை பெறுகிறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப எது முக்கியம்? வார்த்தையை அறிவிக்கிறது, வார்த்தை தான் முக்கியம், பிரசங்கம் தான் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? அது ரொம்ப முக்கியம். சபையில காலகாலமா நீங்க எத்தனை ஆளாளுக்கு டிசைனா என்ன வேணாலும் பண்ணலாம் சபையில. ஆனா அதெல்லாம் தேவனுடைய சித்தமே கிடையாது. தேவன் அப்படி ஒரு மெத்தடே வைக்கல. என்ன மெத்தட் வச்சிருக்கிறார்? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும், அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும்னா வசனம் பிரசங்கிக்கப்படணும். புரியுதா உங்களுக்கு? என்ன பிரசங்கிக்கப்படணும்? இல்ல பிரதர், இந்த காலம் மாறிடுச்சு பிரதர் சொல்றான். ஒரு ஊழியகம் செய்யறான்றவன் சொல்றான், இதெல்லாம் அந்த காலம் பிரதர், நீங்க எல்லாம் வசனத்தை டீச் பண்றேன், பிரீச் பண்றேன், வேலைக்காகாது பிரதர் சொல்றேன். என்ன ஆகாது? வேலைக்காகாது பிரதர். நல்ல சிடி போடணும், பாட்டு, நீங்க சாங் ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு 10 சாங் ரிலீஸ் பண்ணா அதுல ஏதாவது ஒண்ணு என்ன ஆயிடும்? ஹிட் ஆயிடுவீங்க, எல்லாரும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சர்ச்சை ஆரம்பிச்சிருங்க, ஜனங்கள் வந்துக்குவாங்க, அவ்வளவுதான். நீங்க பெரிய பாஸ்டர். எப்படி பாருங்க அவன் மெத்தடு என்னது? எப்படி மெத்தடு? த்ரூ த மியூசிக், த்ரூ த சாங், த்ரூ த வர்ஷிப் லீடர் ஆகி பாஸ்டர் ஆகி நம்ம ஜனங்களை பிடிச்சிடலாம் அப்படின்றான். அது பிடிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல, வேலை செய்யுது, அதனாலதான் அவன் சொல்றான். ஆனா அது மெத்தடே கிடையாது. ரட்சிப்பை, தேவனுடைய ரட்சிப்பை, தேவனுடைய அழைப்பை ஒரு மனிதன் எப்படி பெறுகிறான், எதனால பெறுகிறான்னா proclamation of the word, வசனம் தான். வசனத்தை எங்கு பிரசங்கிக்கிறீர்களோ, வசனத்தை எங்க மனிதன் கேட்கிறானோ அங்குதான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறான், ரட்சிக்கப்படுகிறான். அவன் கிறிஸ்துவுக்கு நிலைத்திருப்பானே தவிர வேற எதுவும் ஒரு மனிதனை இந்த ரட்சிப்புக்குள்ள கொண்டு வராது. புரியுதா உங்களுக்கு? இதான் விஷயம். இப்ப பாருங்க, வசனங்களை வாசிக்கலாம். பவுல் அப்போஸ்தலன் குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 1:23-24 திட்டவட்டமா இதை அறிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 1:23-24 வாசிங்க. நாங்களோனா பவுல் சொல்றாரு, எனக்கும் என் கூட இருக்கிற தீமோத்தேயு, தீத்து, அப்பல்லோ, பேதுரு எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றாரு. நாங்களோ, ஏன்னா இவங்கெல்லாம் யூனிட்டியா தான் பிரசங்கம் பண்ணாங்க, இவங்களுக்குள்ள எந்த டினாமினேஷன் கிடையாது. நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை என்ன பண்றோம்? பிரசங்கிக்கிறோம். அதான் விஷயம்.
சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். பாத்தீங்களா அவருடைய ஊழியம் என்னங்க? பவுல், நீங்க 30 வருஷம் என்ன பண்ணீங்க? நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்ன பண்ணேன்? பிரசங்கித்தேன். அடுத்து இன்னொரு வேலை என்ன பண்ணேன்? சபையில உபதேசித்தேன். இங்க முதலாவது ரட்சிப்புக்கு பேசுகிறார். ரட்சிக்கப்படணும் ஒரு மனிதன்னா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? பிரசங்கிக்கணும். அதான் விஷயம். அதுல எல்லா சாராம்சமும் சொல்றார். என் பிரசங்கம் எப்படி இருக்கணும்? சரி, பிரசங்கிக்கிறேன். எதை குறித்து பிரசங்கிக்கணும்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. இங்கதான் தேவன் கிரியை செய்வார். இதுதான் ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும், பரிசுத்தப்படுத்தும், மகிமைப்படுத்தும், கீழ்ப்படிதலை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும், நிலைத்திருக்க வைக்கும். நீங்க 52 வாரமும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் என்ன பண்ணணும்? சபையில பிரசங்கிக்கணும். அப்போஸ்தலர்கள் அதைத்தான் பிரசங்கிச்சிருக்கிறான். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் பிரசங்கிச்சிருக்கிறான். வேற எதையும் பிரசங்கிக்கல. யோனா கதை எங்கேயாவது பேசியிருக்கிறார பவுல் நிருபத்துல? யோசிக்கிறார், பேசவே இல்லை. தாவீது கோலியாத்தை பத்தி பேசியிருக்கிறாரா? இருக்குது, பேசுறது தப்பு இல்ல. 52 வாரமா அதையே பேசிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அது தப்பாயிடும். புரியுதா உங்களுக்கு? பவுல் சொல்றார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அதனாலதான் எழுப்புதல் வந்துச்சு. அதனாலதான் ஜனங்கள் ஓடி வர்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, பரிசுத்தாவியான கிரியை செய்கிறார். வேற எந்த விதத்திலையும் சபையினுடைய குரோத்தோ இல்ல குரோத் ஆகிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி அங்க 1000 பேர் வர்றான், பாட்டு நல்லா பாடுற, டான்ஸ் ஆடுறாரு, பரிசுத்தாவியான தானே கிரியை செய்யறாரு. பரிசுத்தாவியானவர் இல்லாம இத்தனை பேர் வருவாங்களா? பரிசுத்தாவியானவர் இல்லாம கூட்டம் கூடும். புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துலயும் ஏஆர் ரஹ்மான் கான்செர்ட் போட்டாலும் என்ன ஆகுது? ஈஸியாக பயங்கரமா கூட்டம் கூடி சென்னையே ஸ்தம்பிச்சு போச்சு. அப்ப அது பரிசுத்தாவியானவரா? கூட்டத்துக்கு கூடுறதுனால பரிசுத்தாவியானவர்னு சொல்லக்கூடாது. மெத்தட் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அங்க பிரசங்கிக்கிறாங்களா? அதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? அதுல ரொம்ப ஆணித்தரமா இருக்கணும் பாருங்க. இதை நான்லாம் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறோம். இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணேன்? கிறிஸ்துவுக்குள்ளான உண்மைகள், இன் கிரைஸ்ட் ரியாலிட்டிஸ், அதான் பிரசங்கிச்சேன். நேற்று ராணிப்பட்டினம் தான் சிஎஸ்ஐ வீடு அவங்க வீட்டில் கூட்டம் நடத்துறாங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்குதுன்னா என்ன? புரியுதா உங்களுக்கு? சிலுவையில் எல்லாமே கிறிஸ்துவை பத்தி பேசும்போது சிலுவையை பத்தி பேசுறோம். இதுதான் எப்பொழுதும் நம்ம வாயத்திறதான் பிரசங்கம்னாலே அதான். புதிய ஏற்பாட்டுல அதை தான் பேசப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப பவுல் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்ன பண்றோம்? பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடர்களாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் 24 பாருங்க, யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, பாத்தீங்களா? யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள், எல்லாரும் சொல்லுங்க, அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ. காணியை பத்தி தானே பேசி இருக்கிறோம். யாரையெல்லாம் தேவன் அழைச்சிருக்கிறார்களோ அந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? தேவ பலனும் தேவ ஞானமும் ஆயிருக்கிறோம். நான் கிறிஸ்துவை ஏன் பிரசங்கிக்கிறேன்னா, அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தான் தேவ பலன் தேவ ஞானமுமா இருக்கிறார். கிறிஸ்துவை குறித்து தான் நான் பிரசங்கிக்கிறேன். அப்ப தேவனுடைய அழைப்பை ஒரு மனிதன் எப்படி பெறுகிறான் என்றால் பிரசங்கத்தின் மூலமாய் பெறுகிறான். வார்த்தையை பிரசங்கிக்கும் போது ஒரு மனிதன் தேவனுடைய அழைப்பை பெறுகிறான், ரட்சிக்கப்படுகிறான். இதுதான் மெத்தட், காட்ஸ் மெத்தட். தேவன் ஏற்படுத்தியிருக்கிற வழிமுறை, தேவன் ஏற்படுத்தியிருக்கிற நியமனம். அப்புறம் ஆளாளுங்க எதானாலும் பண்ணலாம். சபையில இப்ப ரோமன் கேத்தலிக்ல என்ன பண்றாங்க? அவங்க சடங்காச்சாரங்கள், பல சடங்காச்சாரங்கள் பண்றாங்க. அதெல்லாம் அவங்களுடைய மெத்தட். புரியுதா உங்களுக்கு? ஆனா பரலோகத்துல நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒவ்வொரு ஊழியர்களும் நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. என்ன ஜட்ஜ்மெண்ட்? என்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ஊழியர்களுக்கு? நீ என்ன பிரசங்கம் பண்ண, எதை குறித்து கேட்பாரு? நிறைய பேர் கணக்கு கேட்பாருன்னு பணத்தை குறித்து தான் கேட்பாருன்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாரும் எழுதிக்கொண்டே வருவாங்க. நானும் அப்படித்தான் நினைச்சிருந்தேன். கணக்கு கேட்பாரு ஊழியர்கிட்ட அப்படின்னா எதை குறித்து கேட்பாரு கணக்கு? ஆண்டவர் பணத்தை குறித்து தான் கணக்கு கேட்பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? கரெக்டா டாக்ஸ் கட்டுறது, பணம் எவ்வளவு வசூல், காணிக்க எவ்வளவு செலவு, இந்த வரவு செலவெல்லாம் கரெக்டா ஆர்டர் பண்றாங்க. தப்பு கிடையாது, நல்லதுதான், அதெல்லாம் பண்ணணும். ஆனா ஆண்டவர் அதுக்கு மேல மிக முக்கியமான ஒரு கணக்கு கேட்பாராம். தேவனுடைய அந்த நியாயாசனத்துக்கு முன்பதாக ஊழியக்காரர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படின்னா என்ன ஒப்புவிக்கணும்? நீங்க வாசிங்க, 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு நமக்கு என்ன கணக்கு? நிறைய பேர் இதுவே தவறா புரிஞ்சுக்குவாங்க. பண விஷயத்துல மாத்திரம்தான் ஆண்டவர் கணக்கு கேட்பாரு அப்படின்னு. அந்த பண விஷயத்துல ஓரளவுக்கு உண்மையா இருப்பாங்க. அது தப்பு கிடையாது. பண விஷயத்துல கேட்கிறாரு, கேட்கல, அது 2வது. ஆனா ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு ஊழியக்காரரிடத்துல கணக்கு கேட்பார். என்ன கேட்பாரா? 4:1 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:1. நல்லா கவனிங்க. பவுல் சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற, பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும்
அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. பவுல் சொல்றார் தீமோத்தேயு, இளம் ஊழியனுக்கு, தீமோத்தேயுவே ஜாக்கிரதையாரு. ஏன் அப்படின்னா, நான் தேவனுக்கு முன்பதாகும் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நியாயம் தீர்க்க போறார், உன்னையும் நியாயம் தீர்ப்பார், அதனால நான் கட்டளையிடுகிறேன் அப்படின்றார். என்ன கட்டளை? 2 பார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்ன பண்ண? பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு. அப்ப என்ன கணக்கு? நீ பிரசங்கிக்கிறத குறித்து கணக்கு கேட்பா. புரியுதா உங்களுக்கு? அதான் விஷயம். நீ எப்படி பிரசங்கம் பண்ண, இந்த பிரசங்கத்துக்கு என்ன ஆயத்தம் பண்ண, சரியா பிரசங்கம் பண்ணியா, பிரசங்கத்தை குறித்து கணக்குக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும். எனவே பிரசங்கம் பண்றதுல நீ என்ன பண்ணு? ஜாக்கிரதையா என்றார் பாருங்க. ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லாரும் சொல்லுங்க, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், எதை வேணாலும் கதை அடிச்சான் இங்க பூமியில. ஆனா அங்க போய் ஆண்டவர் கேட்பார் ஒரு நாள், நீ நான் சொன்னதுதான் சொன்னையா இல்ல? புரியுதா உங்களுக்கு? எரேமியாவில் இருக்குது, எரேமியாவில் இருக்குது. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார்ன்றீங்களே, நான் சொல்லவே இல்லை என்றார் கர்த்தர். நான் சொல்லாதெல்லாம் என்ன பண்றீங்க நீங்க? சொன்னேன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்றீங்க, நான் சொல்லவே இல்லையே அப்படின்டா. அப்ப கர்த்தர் சொல்லாமலும் ஒரு ஊழியர் என்ன பண்ண முடியும்? பிரசங்கிக்க முடியும். ஆமா, எல்லாம் அவங்க மனதில் வர்றது தானே. அப்ப இங்க பவுல் சொல்றாரு, பவுல் அவருக்கு தெரியுது, தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். தீமோத்தேயுவே, நியாயம் எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற இயேசு கிறிஸ்துவின் அந்த பிரசன்னமாகுதுல சாட்சியா வச்சு சொல்றேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டோம்னா இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன், உனக்கு சான்ஸ் கிடைக்குதோ கிடைக்கலையோ, நீ ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்? திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணும். அப்ப தேவன் எதை குறித்து கணக்கு கேட்பாரு? நீ ஊழியத்துல 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கிச்சியா, முறைப்படி பிரசங்கிச்சா, இதைத்தான் கணக்கு கேட்பா. அப்ப நம்முடைய கவனம் எதுல இருக்கணும்? இதுலதான். நான் ஒழுங்கா பிரசங்கிக்கிறேன்னா, புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுக்கு நான் ஸ்டடி பண்ணணும். பவுல் அதுக்கு எல்லாம் இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளையே நினைத்து நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு அப்படின்றார். எப்படி ஊழியம், நல்ல ஊழியக்காரனுக்குரிய அழகு 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 16 வசனங்களை சொல்றார். எப்படி இருக்கணும்? இதுதான் ஒரு லைஃப் ஸ்டைல். புரியுதா உங்களுக்கு? மற்றபடி நீ சாப்பாடு போடுறது, டப்பா கொடுக்குறது, இதை கொடுக்குறது, அதை கொடுக்குறது, ட்ராமா போடுறது, சினிமா போடுறது, நான் ஹார்ட் ஒர்க் தானே பண்ணேன் ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. நான் எல்லாம் எப்பொழுதும் நான் பாட்டெல்லாம் நல்லா பாடுவேன், அது பாடிட்டு போ, ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணியா. புரியுதா உங்களுக்கு? இல்லைங்க, நான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன், எல்லாருக்கும் பிரியாணி நல்லா திருப்தியா, பிரசங்கம் பண்ணியா கேட்பேன். புரியுதா உங்களுக்கு? இல்லை நான் ஏழைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுத்தேன், பிரசங்கம் பண்ணியா. இல்லை நான் தெருவா போய் இது பண்ணேன், ட்ராக்ஸ் கொடுத்தேன், பிரசங்கம் பண்ணேன். அதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காருடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன? ஜாக்கிரதையை திருவசனத்தை என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா அதை குறித்து தான் கணக்கு கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இங்கே பண விஷயம் சப்ஜெக்டே கிடையாது. நிறைய பேர் இந்த பிரசங்கம் பண்றதை விட்டுட்டு பண விஷயத்துல கரெக்டா ஆண்டவருக்கு முன்னாடி நாம் குற்றமற்றவனாக இருந்து நான் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று பெயர் பெற வேண்டும். உண்மையுள்ள ஊழியக்காரன் தான். பண விஷயத்துல ஆண்டவர் அது ஒரு மேட்டரே கிடையாது. பிரசங்கம் பண்ணியா, ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணியான்னு வரும். அப்ப அதுதான் விஷயம். ஆண்டவருடைய மெத்தட் என்னது? வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும், ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய அழைப்பை பெற முடியும், ரட்சிப்பை பெற முடியும். சரிங்களா? பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். இயேசுவோடு கூட இருந்த முதல் அப்போஸ்தலன் அவர் என்ன சொல்றாரு? ஒரு மனிதன் எப்படி ரட்சிப்பை பெறுகிறான், எப்படி அழைப்பை பெறுகிறான், என்ன வழி, தேவன் என்ன மெத்தட் வச்சிருக்கிறார், ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு, இந்த தேவனுடைய அழைப்பை பெறுவதற்கு தேவன் வைத்திருக்கிற முறை என்ன, மெத்தட் என்ன அப்படின்றத 1 பேதுரு 23:25. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23 வாசிக்கும். நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்றத சொல்றார், சபையாருக்கு சொல்றார். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனம். அதான் நம்ம பார்த்து இருக்கிறோம். ப்ரொக்ளமேஷன் ஆஃப் தி வேர்ட். தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்ற நான் வசனத்தை பிரசங்கம் பண்ணேன். அந்த வார்த்தை, அந்த திருவசனத்தினாலே நீங்க என்ன இருக்கிறீங்க? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா ரீபார்ன் ஆயிருக்கிறீங்க, மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, மறுபடியும் ஆவியின்படி மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. அதான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறே. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார், மறுபடியும் உணர்வடைய வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஒரு புதிய லைஃப் கொடுத்திருக்கிறார். அது எதனால? தேவ வசனம். எல்லாரும் சொல்லுங்க, தேவ வசனம். அதான் விஷயம். ப்ரொக்ளமேஷன் ஆஃப் தி வேர்ட். பேதுரு சொல்றார், ஒரு மனிதன் எப்படி நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா இதுதான் விஷயம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அழிவுள்ள வித்துனா என்னது? அதாவது ஒரு
மனுஷனிடத்திலிருந்து வருகிற வித்து தான் அழிவுள்ள வித்து. ஆனா என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. தேவன் உங்களை எப்படி மறுபடியும் சிருஷ்டித்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். நீங்க எப்படி தேவனுடைய அழைப்பை பெற்றீங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி தேவனுடைய சபையானீங்க, எப்படி இந்த நித்திய வாழ்வை பெற்றிருக்கீங்கன்னா தேவனுடைய அழிவில்லாத அந்த வார்த்தை, அழிவில்லாத வித்து, அந்த வசனமாகிய அழிவில்லாத வித்து, அதுதான் உங்களை என்ன பண்ணிருக்குது, மறுபடியும் பிறக்க வச்சிருக்குது. அப்ப தேவன் தேவனுடைய அழைப்பை ஒரு மனிதன் எப்படித்தான் பெறுகிறான், தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படுவதன் மூலமாய். தேவனுடைய வார்த்தையினாலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான், அழைக்கப்படுகிறான். இதுதான் தேவனுடைய மெத்தட். சரி, இதுல ஃபர்ஸ்ட் எப்படி இந்த தேவனுடைய அழைப்பை வார்த்தையினால பெறுகிறான்னா, முதலாவது என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, the first step accordingly is that the gospel proclamation be heard. அதாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படுதலை ஒருத்தர் என்ன ஆகணும், கேட்கணும் இல்லையா? கேட்டாதான் அந்த தேவனுடைய அழைப்பை ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும், பெற முடியும். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம், அந்த பிரசங்கத்தை ஒரு மனுஷன் என்ன பண்ணும், be heard, கேட்கப்படணும். கேட்கப்படுவது ரொம்ப முக்கியம். கேட்கப்படுவது ரொம்ப முக்கியம். அதனாலதான் பாருங்க, ஜனங்கள் கேட்கிற விதத்துல நாம என்ன பண்ணணும், வசனத்தை பிரசங்கிக்கணும், அவர்களுக்கு புரியணும், அவங்க காது கொடுத்து கேட்கணும், கேட்க வைக்கணும் இல்லையா? பிரசங்கத்தை ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், கேட்க. அதுதான் மெத்தட். புரியுது அவங்களுக்கு? பாட்டை கேட்பான் பாத்தீங்களா, டான்ஸ் போட்டா சூப்பர், ஜான்ஜசம் நல்லா ஆடுறாருங்க, நல்லா டான்ஸ்லாம் சூப்பரா ஆடுறாரு, நல்லா பாடுறாரு, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. ஆனா வசனத்தை என்ன பண்ணும், ஒரு ஆளை கேட்க வைக்கணும். புரியுது அவங்களுக்கு? வசனத்தை என்ன பண்ணணும், கேட்க வைக்கணும். அப்பதான் அந்த தேவனுடைய அழைப்பு உண்டாகும், தேவனுடைய அந்த ரட்சிப்பு உண்டாகும். பாருங்க, பவுல் இதை குறித்து ரோமர் 10 பேசுறாரு பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம். இதை நீங்க இதை புரிஞ்சுக்கணும். வீட்டு கூட்டம் நடத்துறீங்களாலும் சரி, எந்த கூட்டம் நடத்தினாலும் சரி, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, நம்ம வசனத்தை பிரசங்கித்து அதை கேட்க வைக்கணும், அவங்கள கேட்க வைக்கணும், காதுக்குள்ள போகணும், அவங்க இருதயத்துக்குள்ள போகணும், புரிய வைக்கணும். அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? பாருங்க, எப்படி ரட்சிப்பு உண்டாகுன்றத பத்தி தான் பேசுகிறார். எப்படி நீங்க 9:10 பேசிட்டார், ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுறான், எதனால ரட்சிக்கப்படுறான் அப்படின்றார். என்ன சொல்றாரு 9ஆவது வசனத்துல, என்னவென்றால் கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ஒரு கண்ட்ரோல் 10வது அதிகாரத்துல சொல்லிட்டார். ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான், இயேசுவை இருதயத்துல விசுவாசிச்சு வாயில அறிக்கை பண்ணும் போது அதனால ரட்சிக்கப்படுகிறான். சரி, அந்த ரட்சிப்பு எதனால உண்டாகுது, என்ன மெத்தடு, அப்படி அதுக்கடுத்து பேசுறாரு. என்ன பேசுறாரு, 13 பாருங்க, 13ல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். பாத்தீங்களா, தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறான். தொழுது கொள்ளுகிறவன் இல்லையா, இங்கிலீஷ்ல எப்படி வரும், காலப்பான். தேவனுடைய நாமத்தை கூப்பிடுகிறவன் எவனும் என்னவா, ரட்சிக்கப்படுவான். சரி, இப்ப எப்படி ரட்சிக்கப்படுவான்றத, என்ன மெத்தட்ன்றத சொல்ற. 14, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் அப்படின்றார். அதாவது முதலாவது ஒருத்தன் அனுப்பப்படணும், அவன் பிரசங்கிக்கணும், பிரசங்கிக்கிறத கேட்கணும், கேட்டாதான் ஒருத்தன் ரட்சிக்க விசுவாசிப்பான், விசுவாசாதான் கர்த்தர் என்ன பண்ணுவான், தொழுது கொள்ளுவான், ரட்சிக்கப்படுவான். புரியுதா உங்களுக்கு? அப்ப மெத்தட் என்னது, ஒருத்தன் அனுப்பப்படணும், அவன் பிரசங்கிக்கப்படணும், ஜனங்கள் கேட்கணும், விசுவாசிக்கணும், விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள என்ன கிரியை செய்து அவர்கள் தேவனை தொழுது கொள்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். இதுதான் மெத்தட். அதைத்தான் அவர் வேற மாதிரி சொல்றார். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார், அப்ப விசுவாசிக்கணும். சரி, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள். பாத்தீங்களா, கேள்விப்படாதவர்கள், காதுல இயேசுவை பத்தி கேள்விப்படாதவங்க எப்படி விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்கவே முடியாது. அப்ப விசுவாசம் எதனால வருது, கேள்வியினால வருது. கேட்கணும், வசனத்தை ஒருத்தனை கேட்க வைக்கணும், புரிய வைக்கணும். அப்பதான் அவனுக்குள்ள என்ன உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். சரிங்க, நான் ரட்சிக்கப்பட்டேங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்ப சபையார் என்ன ஆகணும், பரிசுத்தமாகணும். என்ன இப்ப என்ன, நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, தேவனுடைய பிள்ளையாயிட்டோம். ஒவ்வொரு வாரமும் வர்ற விசுவாசிகளை இப்ப என்ன பண்ணணும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சாங்டிஃபைட் ஆக்கணும். அப்ப வசனத்தை அவங்க கேட்க வைக்கணும். அந்த வசனம் அவர்களுக்குள்ள போய் அவங்க விசுவாசிக்கும் போது பாவத்திலிருந்து என்ன ஆவாங்க, மனம் திரும்புவாங்க. இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இது தப்பு, நான் பரிசுத்தமா இருக்கணும், சினிமா பார்க்க கூடாது, புரியுதா உங்களுக்கு, ரீல்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது, கண்டது கிடையாது பேசக்கூடாது, நான்
தேவனுக்கென்று யோக்கியமா வாழணும், உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும்னு எப்படி அவங்கள மாத்துறது? இந்த உபதேசங்களை அவங்க டீச் பண்ணி அவங்க கேட்டு அவங்களுக்குள்ள விசுவாசம் வரும்போது அவங்க இயேசுவை போல என்ன மாறுவாங்க. அப்ப இதுதான் ப்ராசஸ், இதுதான் மெத்தட். இது ஒரு பெரிய பிரயாசம். அப்படிதான் அவங்களுக்கு ஆமா பிரயாசமா இல்லை, அந்த சின்ன வெளியே வந்து பாருங்க. அவனுக்கு கேட்க வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? பெரிய ஸ்டடி பண்ணணும், ஜெபிக் பண்ணணும், நான் கரெக்டா இதை விசுவாசிக்கணும், கன்விக்ஷன் ஆகணும். சில பேர் நல்லா டீச் பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா டீச் பண்ணுவாங்க, புரிய வைப்பாங்க. ஆனா அவரே அதை என்ன பண்ண மாட்டாரு, நம்ப மாட்டாரு. அப்படியே கேசரா இருக்கு. நானே நம்பல, ஆனா என்ன பண்ணுவேன், ஆமா பயங்கரமா கர்த்தர் தான் இறங்கி கொண்டிருக்கிறார், பிரியமானவர்களே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இதெல்லாம் தெரியாது நினைச்சிருக்காங்களா? தெரியும், இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. நான் இறங்குகிறது கர்த்தருடைய வல்லமை, பெற்றுக்கோ புரிய வைக்கணும். விசுவாசியாத இது கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? கேள்விப்படணும். கர்த்தர் யார், அவருடைய அழைப்பு எப்படிப்பட்டது, அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, ரட்சிப்பு எப்படிப்பட்டது, அவர் என்னை குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ப தெரிந்து கொண்டார், ஏன் தெரிந்து கொண்டார், எனக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறார், அந்த கல்வாரி சிலுவையினால எனக்கு இப்ப நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். நான் இல்ல ஏன் நான் பாவத்தை மேற்கொள்ள முடியல, ஏன் பரிசுத்தமா வாழ முடியல, ஏன் பாவம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குது, ஏன் இயேசுவை போல வாழ முடியல அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில கொடுக்கணும். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, தேவனால் நீ மீட்கப்பட்டிருக்கிற, பரிசுத்தாவினால் உன்னை முத்திரையிட்டு இருக்கிறார், உன்னை உன்னதங்களை உட்கார வச்சிருக்கிறார், உனக்குள்ள உயிர் திறந்த வல்லமை கிரியை செய்கிறது. நீ இயேசுவை போல வாழ முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும், பழைய மனுஷனை அவன் செய்யனை கலைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள். ஒவ்வொரு நாளும் புதிய மனுஷன்ற ஒரு விசுவாசத்தோடு வாழு அப்படின்னு பவுல் என்ன பண்றாரு, உபதேசம் பண்றார், டீச் பண்றார். அவங்க அப்பா இதுதான் பரிசுத்தப்படுத்தும், இதுதான் என்ன பண்ணோம், இயேசு ஜெபிக்கிறார், பிதாவே இவர்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்தும். பிதாவே அவர்களை மன்னி. ஜெபம் பண்ணும்போது கெத்செமனே தோட்டத்துல யோவான் 17ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் என்னது, பிதாவே இவர்களை சுத்தமாக்கும். எதனால சுத்தமாக்கும்? உம்முடைய வசனத்தினாலே இவர்களை என்ன பண்ணா, பரிசுத்தப்படுத்துகிறார். உம்முடைய வசனமே, அதை வாசிங்க. யோவான் 17 என்ன ஜெபம் பண்றாரு, எப்படி ஒரு மனிதன் சாங்டிஃபை ஆவான், எப்படி பரிசுத்தம் அடைகிறது, பரிசுத்தம் அடைகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே வசனம் சொல்லி இருக்குது பாருங்க. யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுங்க, பாத்தீங்கன்னா சத்தியம் என்னங்க, வேர்ட். வசனத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக. அடுத்து தெளிவாவே சொல்றாரு, உம்முடைய வசனமே. அப்ப வசனம் பிரசங்கிக்கும் பொழுது சபையார் என்ன ஆகுறாங்க, பரிசுத்தம் அடைகிறாங்க. பரிசுத்தத்திற்கான ஒரே காரியம் என்னது, வசனம். புரியுதா உங்களுக்கு? வசனத்தினால ஒவ்வொரு வாரமும் அவங்க என்ன பண்ணணும், கழுவிக்கிட்டே இருக்கணும். என்ன ஆகணும், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கழுவுறீங்களா, குளிக்கிறீங்களா, வந்து காலையில குளிச்சிங்களா, சர்ச்சில் குளிச்சிங்களா சிஸ்டர்? சர்ச்சில் வசனத்தினால என்ன பண்ணா, இந்த வசனம் என்ன பண்ணுமா, அவங்க என்ன பண்ணும், சுத்திகரிக்கும். கரை திரை இல்லாமல் உங்களை என்ன பண்ணுதான், சுத்திகரிப்புனா எல்லாம் சுத்திகரிக்கும். புரியுதா உங்களுக்கு? யோவான் இது எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க. இங்க வசனத்தினால பரிசுத்தமாக்குனால, இப்ப வசனம் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துமா, விசுவாசியை பரிசுத்தப்படுத்துமானா பரிசுத்தப்படுத்தும். எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரத்துல 26 வாசிங்க. தேவன் சபையை, வேற ஒண்ணும் இல்ல, தேவன் தம்முடைய சபையை எதனால சுத்திகரிக்கிறாரா, திருவசனத்தை கொண்டு கண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கு. இயேசு ஜெபிச்சதையே பேசுறாரு பாருங்க. இயேசு என்ன ஜெபிச்சாரு, பிதாவே இவர்களை உங்களுடைய வசனத்தினால என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக்குங்க. அப்ப வசனம் பரிசுத்தமாக்குமா, பரிசுத்தமாக்கும். பவுல் சொல்றார், ஒரு சபை எப்படி பரிசுத்தம் அடைகிறதுனா, தேவன் தம்முடைய திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே என்ன பண்றாரா, சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு ஒப்பு கொடுத்துட்டார். சபை பரிசுத்தம் அடைவதற்காக அவர் எல்லாவற்றையும் செஞ்சிட்டார். இப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு வாரமும் திருவசனத்தை கொண்டு சபையார் என்ன பண்ணணும், பரிசுத்தமாக்கணும், சுத்திகரிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை கொண்டு நீ யார், கிறிஸ்துவுக்குள் நீ யார், கிறிஸ்துவுக்குள் உனக்கு எப்படிப்பட்ட மேன்மை இருக்குது, மகிமை இருக்குது. இந்த உபதேசங்கள், இந்த எபேசியர் முதல் 3 அதிகாரங்களை வச்சு அவங்க என்ன பண்ணணும், கழுவி சுத்திகரிக்கணும், கழுவப்படுவாங்க, சுத்திகரிக்கப்படுவாங்க. அப்பொழுது அவங்க என்ன வாங்கலாம், மகிமையான திருச்சபையா என்ன ஆகுறாங்க,
மாறுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் நோக்கம். சபை நடத்துறதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, ஒவ்வொரு வாரம் உங்களை என்ன பண்ணணும்? இயேசு வர்ற வரைக்கும் கரைந்தரை இல்லாமல் என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும், பரிசுத்தமாக்கணும். எப்படி? திருவசனத்தை பிரசங்கிக்கிறது மூலமா, இதை கேட்கறது மூலமா கண்டிப்பா என்ன ஆகும்? பரிசுத்தம் அடைவான். புரியுதா உங்களுக்கு? அதான் விஷயம். அப்ப வசனத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்டாதான் தேவனுடைய கிரியை நடக்கும். ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற முடியும். மனமாற்றம், மறுரூபம் எல்லாமே வசனத்தை கேட்கிறதுல தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்ப நாமளே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா நிறைய செய்தி என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்க கேட்கத்தான் என்ன உண்டாகும்? விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால. வசனத்தை கேட்டு கேட்டு ஒரு தடவை கேட்கக்கூடாது. கேட்க 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 கண்டிப்பா என்ன ஆகும்? மாற்றம் உண்டாகும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, வசனம் ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்? பரிசுத்தமாக்கும்னா பரிசுத்தமாக்குமா? கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறீங்களோ? வசனத்தை கேட்க கேட்க ஒரு நாள்ல ஆக்கிடாது. ஏன்னா கழுவிக்கொண்டே இருக்கணும், பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும். வளர வளர ஒரு மனிதன் என்ன ஆயிடுவான்? அப்படியே கரை திரை இல்லாமல். பாத்தீங்களா, ஒரு ட்ரெஸ் எப்படி ஒரு ஒயிட், சும்மா ஒயிட் போட்டு வர்றாங்க, தப்பு கிடையாது. ஆனா உள்ள இருதயம் எப்படி இருக்கணும்? கரை திரை இல்லாம அப்படியே அப்பற்று அப்படியே ஒயிட்டா மாறணும். அப்படி மாறும்போது அந்த சபை மகிமையான சபையாய் மாறுது. புரியுதா உங்களுக்கு? இதுதான் விஷயம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம். ப்ரொக்ளமேஷன் ஆஃப் தி வேர்ட். முதலாவது வசனத்தை கேட்க வைக்கணும். அதான் விஷயம். நீங்க எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, உங்களுடைய முழு ஃபோக்கஸ் என்னது? அந்த வசனத்துக்கு அவங்க என்ன பண்ணணும்? கேட்க வைக்கணும். ஏன்னா கேட்டாதான் விசுவாசம் உண்டாகும். விசுவாசாதான் அவங்க மாற்றம் அடைவாங்க. இயேசு சொல்றாரு பாருங்க. இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணார். அவர் புது மெத்தடு. அவருக்கு ஒரு மெத்தட், மற்றவர்களுக்கு ஒரு மெத்தடு கிடையவே கிடையாது. ஒரே மெத்தடு தான். தேவனுடைய ராஜ்யத்துல A to Z யாருடைய மெத்தடு? ஒரே மெத்தடு. இயேசு என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாரோ அதைத்தான் அப்போஸ்தலர்கள் ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் அப்போஸ்தலர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதைத்தான் அடுத்த ஜெனரேஷன் ஃபாலோ பண்ணணும். இதுதான் மெத்தடே தவிர நம்மளா சைடுல வர்றத எல்லாரும் ஆளாளுக்கு ஏதோ ஒரு மெத்தட்ல போறாங்க, நம்ம போகவே, புரியுது உங்களுக்கு? சிக்கிக்க கூடாது. நம்ம அதை பிலீவ் பண்ணவே கூடாது. உலகமே ஒரு மெத்தடில் போட்டோம், ஆனா பைபிள் மெத்தட் என்ன? அதுதான் ஃபாலோ பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இது மெத்தட், இந்த மெத்தட் மாறவே மாறாது. புரியுதா? இயேசு என்ன வசனத்தை பிரசங்கித்தார், வசனத்தை கேட்க வச்சார். அதுதான் அவருடைய மெத்தட். மார்க் சுவிசேஷம் எடுத்துக் கொள்ளுங்கள். மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14 பாருங்க. மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் காவல் வாசிங்க சிஸ்டர். யோவான் காவலில் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்ணாரு? பிரசங்கித்தார். பாத்தீங்களா? proclamation of the word. இயேசு தம்முடைய ஊழியத்தை எப்படி ஆரம்பித்தார்னு சொல்றார். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்ணாரு? பிரசங்கித்தார் அப்படின்னு பாருங்க. மெத்தட் அதான். பவுல் சொன்னார் இல்லையா, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். மெத்தடே அதான். தேவனுடைய அழைப்பை, தேவனுடைய ரட்சிப்பை, சபை பரிசு எல்லாமே proclamation of the word. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். emphasize this matter of hearing in the parable of the sower and the seed. அதாவது இயேசு ஏன் பிரசங்கிக்கிறார் சொல்லுங்க? ஏன் பிரசங்கிக்கிறார்? அது அவர் கடமை அப்படின்னு பிரசங்கிக்கிறார். என்ன நோக்கம்? என்ன நோக்கத்துக்காக பிரசங்கிக்கிறார்? பிரசங்கத்தை அவங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். ஏன் கேட்கணும்? கேட்டாதான் உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். அவ ஏன் விசுவாசம் வரணும்? விசுவாசம் வச்சா தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுதான் மெத்தட். வசனத்தை அறிவிக்கணும், அதை அவங்க கேட்கணும். கேட்கும் போது விசுவாசம் வரும். விசுவாசம் வரும்போது தேவ ஆவியானவர் அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவார், கீழ்ப்படிதலுக்கு நடத்துவார், தேவனுடைய சித்தத்துக்குள்ள நடத்துவார், பரிசுத்தமாக்குவார், மகிமைப்படுத்துவார். இது எல்லாமே மெத்தட். இதுதான். வசனத்தை அறிவிக்கணும், அவங்க கேட்கணும். இயேசு சொல்றாரு பாருங்க. எதுல? இந்த விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். மார்க் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம். தேவனுடைய ராஜ்யத்துல எல்லா பேரபிள்ஸ், எத்தனை பேரபிள்ஸ் இருக்குது? எத்தனை ஓமைகள் இருக்கு சிஸ்டர்? எத்தனையோ ஓமைகள் இருக்குது. சரி, குறிப்பிட்ட நிறைய ஓமைகள் இருக்குது. அந்த ஓமைகளுக்கெல்லாம் என்னது ஹெட் எது அப்படின்னா என்ன? எந்த ஓமை பிரதானமானது? ஓமைகளுக்கெல்லாம் தலைவன் எது? இந்த வசனத்தை விதைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? விதை வசனம், விதைக்கிறவன் வசனம், சோயர். புரியுதா உங்களுக்கு? அதுதான் என்னது? எல்லா ஓமைகளுக்கும் கிங். எல்லாமே ஒரே மெத்தடு தான்.
எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. இதை புரிஞ்சுதான் நீங்க மற்ற எல்லா உண்மைகளும் புரியும். தேவனுடைய ராஜ்யம் எப்படிங்க வேலை செய்யுது, ஜெபம் எப்படி வேலை செய்யும், எனக்குள்ள விசுவாசம் எப்படி வேலை செய்யும், இந்த இது புரியணும். என்னது, விதைக்கிறவன் என்ன பண்றான், வசனத்தை விதைக்கிறான். சிலது முள்ளுள்ள இடங்கள்ல வருது, சிலது கற்பாறையில விடுது, சிலது வழி எதுக்கே விதைக்குது. அதெல்லாம் என்ன ஆகாது, பலன் கொடுக்காது. ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை 30, 60, 100 விதைச்சு அதுக்கு ஒரு டைம் வரும். அப்பொழுதுதான் அது என்ன ஆகுது, பலன் கொடுக்குது. அப்ப தேவனுடைய வார்த்தை வசனம்ன்ற அந்த விதைன்றது எதை சொல்றாரு இயேசு, வசனம்ன்ற. அப்ப வசனம் கேட்ட உடனே என்ன ஆயிடாது, சில நேரங்கள்ல அது பலன் கொடுக்காது. அதை இருதயத்துல வச்சு அதை மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்ணும்போது நாள் ஆக அந்த வசனம் என்ன பண்ணும், ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளேயும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும், நிச்சயமா பலன் கொடுக்கும் அப்படின்றார். அப்ப அந்த ஓமையில முக்கியமா இயேசு என்ன சொல்றாருன்னா 3:9 வாசிங்க. 3 மார்க் 4ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. நல்லா பாருங்க, முதலாவது வார்த்தைகள் முக்கியம். கேளுங்கள், எல்லாரும் சொல்லுங்க. பாத்தீங்களா, அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே எதுக்காக பிரசங்கம் பண்றாரு, கேட்கணும். மெத்தட் இதுதான் பாக்குறோம், புரியுதா? கேளுங்கள். நிறைய பேர் பாத்தீங்களா, சிஸ்டர் கூட கேட்டாங்க, என்ன பாஸ்டர் நீங்க போர்டில் எழுதி போட மாட்டீங்களா, நோட்ஸ் கொடுக்க மாட்டீங்களா, புக்கு கொடுக்க மாட்டீங்களா? இதெல்லாம் நல்லதுதான், நிறைய பைபிள் காலேஜ்ல அதெல்லாம் பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா அதெல்லாம் அதை மெத்தடை காட்டில ஒரு மெயினான மெத்தட் என்னது, கேளுங்கள். இயேசு மெத்தட் என்னது, கேளுங்கள். காது கொடுத்து கேட்க வைக்கணும், புரியுதா? உங்களுக்கு கேட்டாலே அப்ப பிக்சர், இப்போ உங்களுக்கு படம் வரைஞ்சு நான் சொல்றத வாயிலே என்ன பண்ணலாம், படம் வரைஞ்சு கேட்க வைக்கலாம், பார்க்க வைக்கலாம், புரியுதா உங்களுக்கு? செல்வத்துள் எல்லாம் செவிச்சு எல்லாம் என்னது, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம். பாத்தீங்களா, அதெல்லாம் படிச்சு வச்சிருக்கிறீங்க. ஆனா மார்க் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அடிச்சு படிக்க வச்சிருக்கிறாங்க. ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்காங்க, திருக்குறள் சொல்லிட்டு ஒன்னு அடிப்பேன், பெயில் ஆக்கிடுவேன்னா படிச்சு வந்திருக்கீங்க. ஆனா பாஸ்டர் ஜான் ஜோசப் 6 வசனம் படிச்சுட்டு வாங்கன்னா போயா ஒரு ஆள் சொல்லுவாங்க. இவரெல்லாம் அப்படித்தான் போடுவாரு, இதெல்லாம் கண்டிக்கவே கூடாது, புரியுதா உங்களுக்கு? அப்படித்தான் போகுது. அது பாருங்க, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், பச்செல்வம், செல்வத்துள் எல்லாம். அதெல்லாம் எப்படி படிக்க வச்சிருக்கிற பாருங்க வாத்தியார். அந்த வாத்தியாரை பாராட்டணும். இந்த வாத்தியார் என்ன அடிச்சிருப்பாரா, என்ன நீங்க தான் அந்த வாத்தியாரா? புரியுதா உங்களுக்கு? ஏன் வசனம் 5 வசனத்தை படிக்க வேண்டாங்க, போற அப்படின்ட்டு போற, புரியுதா உங்களுக்கு? சரி, அது ஒரு பக்கம். அப்ப இயேசு சொல்றாரு, கேளுங்கள், கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் என்ன பண்ணானா, பாத்தீங்களா, விதைக்க புறப்பட்டான் சொல்லிட்டு அவன் விதைக்கு சில விதை வழியருகே விழுந்தது, ஆகாயத்து பறவை இருந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதை அதிக மண்ணில்லாத கற்பாறையான நிலத்தில் விழுந்தது, அதற்கு ஆழமான மண்ணில்லாத இதனாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமையினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலம் கூடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி, பாத்தீங்களா, இதான் நல்ல விசுவாசிக்கணும். என்னது, சில விதை நல்ல நிலத்துல விழுந்து உடனே ஆகல, என்னது, ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலம் தந்தது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி முடிக்கிறார் பாருங்க. 9 கேட்கிறதுக்கு காதுள்ளவன் என்று அவர்களுக்கு சொல்லி, எப்படி ஆரம்பத்துல கேட்கிறத பத்தி பேசினார், கேளுங்கள்னார். முடிக்கும் போது எப்படி பேசுறாரு பாருங்க, காது உள்ளவன் கேட்கிறவனே. அப்ப அவங்களுக்கு எல்லாம் காது இல்லையா? செவிடனுக்கு பிரசங்கம் பண்ணாரு, எல்லாருக்கும் காது இருந்துச்சு. காது கொடுத்து கேளு, உள்ள என்ன பாரு, இருதய காது, இருதயத்துல உள்ள ஆத்துமா திறந்து பாரு, கேளு அப்படின்றார். காது உள்ளவன் கேட்க. பாத்தீங்களா, கேள்வி நாலேஜ் ரொம்ப முக்கியம். நான் தான் சொல்றேனே, ஒரு பாஸ்டரு வாட்ச் பண்ணேன், இவர் எப்படி நல்லா வசனம்லாம் மனப்பாடம் பண்ணிடுவார். அப்ப வாசிக்க சொல்லுவார். வாசிக்க சொல்லும்போது மார்க் 4:9 வாசிங்க அப்படின்னா வாசிப்பாங்க. கேட்கிறதுக்கு காதலான் கேட்க கடவுளா என்று அவர்களுக்கு சொன்னார். வாசிச்சு முடிச்சுடுவான். அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, இவர் கேட்டதே இவர்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் தான் இருக்கும், தமிழ் பைபிள் வச்சுக்க மாட்டார். என்ன சொன்னீங்க, கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவுள் என்று அவர்களுக்கு சொன்னான் அப்படின்னு ரிப்ளை பண்ணுவார். அவன் சொன்னதை வாசிச்சதை இவர் என்ன பண்ணிடுவாரு, அந்த செகண்ட்ஸ்ல என்டர் ஆயிடும் உள்ள, புரியுதா உங்களுக்கு? ப்ரோக்ராம் ஆயிடும். மார்க் 4:9 என்ன சொல்றாரு? மார்க் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார் அப்படின்னா, வாச்சவன் நமக்கு என்னடா, நமக்கு புரியல. எப்படி அப்ப இவர் எப்படி கேட்டிருக்கிறாரு? புரியுதா உங்களுக்கு? நல்லா காது கொடுத்து கேட்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்படியே அவ்வளவுதான் வசனம் மனப்பாடம் பண்ணி. இப்ப நான் மனப்பாடம் பண்ணேன், இதுக்கு முன்னாடி பண்ணல. இப்பதான் நான் என்ன பண்ணேன், இப்படிதான் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இது விஷயம் இதுதான்.
என்ன பண்ணணும், எழுதுறோம், இது பண்ணணும், அப்படியே அந்த ஆன் தி ஸ்பாட்டை என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணிக்கணும். அதுதான் எது நல்ல புரியுது. அவங்க பார்த்துக்கலாம், மூடிக்கலாம், எழுதுறதே பரவாயில்ல, எழுதுறீங்க, மூடிட்டீங்கன்னு வச்சுங்க, அது என்ன, அது வலிக்கிறீங்க. வீட்டில் போய் என்ன பண்ணலாம், திறந்து பார்க்கணும். திறந்து பார்க்குறீங்களா, திறந்து பார்க்குறது கிடையாது. அதை வாசிக்கிறீங்களா, வாசிக்கிறது கிடையாது. அதை மெடிடேட் பண்ணுறீங்களா, மெடிடேட் பண்ணுறது கிடையாது. அதை எவாலுவேஷன் பண்ணுறீங்களா, அதை கற்பனை பண்ணி பார்க்குறீங்களா, பண்ணுறது கிடையாது. அப்புறம் அது பலன் கொடுக்க, அதுக்கு நான் பலன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு, பலன் எது கொடுக்கும், அதை உணர்ந்து கொள்ளணும்ன்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, அந்த நல்ல நிலத்தினுடைய எப்படி அவன் பலன் கொடுறான், உணர்ந்து கொள்றான். ஓஹோ, இப்பவும் நீங்க பலன் கொடுக்கலாம், காது கொடுத்து கேட்டா போதும், நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடும், பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா உங்களுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும், இவர்கள் ஆசீர்வாதமாக மாற்றணும், வெற்றியாளர்களாக மாற்றணும், பரிசுத்தவான்களாக மாற்றணும்னா காது கொடுத்து கேட்குற மாதிரி நான் என்ன பண்ணணும், பிரசங்கிக்க ஆரம்பிக்கணும். புரியுதா உங்களுக்கு, கேட்க ஆரம்பிச்சா கேட்க கேட்க அவங்களுக்கு என்ன ஆகிடும், விசுவாசம் வந்துக்கிட்டே இருக்கும். விசுவாசம் வர வர அவங்களுக்குள்ள என்ன உண்டாகும், 30, 60, 100 என்ன உண்டாகும். இது பிரின்சிபிள். இது என்னது, பிரின்சிபிள், மாறவே மாறாது. இப்போ ஒரு பொருளை கீழே போட்டால் கீழே விடுது, அது பிரின்சிபிள், கோட்பாடு. அது ஒரு கோட்பாடு. அதே போல தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னா, காது உள்ளவன் கேட்க, ஒருத்தன் கேட்டுட்டான், உணர்ந்துட்டான், புரிஞ்சுக்கிட்டான், அவன் பார்த்துட்டான், நம்பிட்டான், விசுவாசிட்டானா, அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. அவனுக்குள்ள என்ன உண்டாயிடும், பலன் உண்டாயிடும், ஊழியக்காரனா மாறிடுவான். புரியுது அவங்களுக்கு, சில ஆள்லாம் பாருங்க சாதாரணமாக அப்படியே தான் இருப்பான், அவன் ஊழியக்காரன் ஆகிடுவான். புரியுது அவங்களுக்கு, ஊழியக்காரனா நம்ம உருவாக்குறவன் ஊழியக்காரன் ஆக மாட்டான். ஏன், எப்படி அவன் ஊழியக்காரனா இருக்கிறான், காது கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறான், கேட்டிருக்கிறான், எதையோ நம்பி இருக்கிறான். புரியுது அவங்களுக்கு, அதான் விஷயம். அப்போ பிரசங்கம் போது நம்ம ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வர்றோம், எதுக்கு வர்றோம், காது கொடுத்து கேட்கணும், காதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வரணும், அவங்களுக்கு ஆயத்தத்தோடு வரணும். ஆமா, அது அந்த ஒரு நம்பிக்கையோடு வரணும். நான் பலன் கொடுக்கணும்னா ஒரே வழி என்னது, நான் பாஸ்டர் என்ன பிரசங்கிக்கிறாரோ 1 மணி நேரம் பிரசங்கிக்கிறான், அதுல ஏதோ ஒரு வசனம், ஏதோ ஒரு வார்த்தை பரிசுத்தாவியானவர் நம்ம கூட பேசுறாரு, நம்ம புரிய வச்சுட்டாருன்னா, நம்ம விசுவாசிட்டா நிச்சயமா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடும், மாற்றப்படும். இப்படிதான் மாற்றப்படும். புரியுது அவங்க, வேறு விதத்துல ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, அவர் மெத்தட் இதுதான். காது கொடுத்து நாம என்ன கேட்கணும். இயேசு சொல்றார், வசனத்தை விதைக்கிறான், கேளுங்கள், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான்னு சொல்லிட்டு கடைசி எப்படி க்ளோஸ் பண்றாரு, 9ஆவது வசனத்துல, காது உள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அப்ப கேட்கறதுல தான் என்ன இருக்குது, நல்ல நிலமா கெட்ட நிலமா இருக்குது. சப்ஜெக்ட் என்னது, இந்த 4 நிலத்துல 4வது நிலம் நல்ல நிலம். நீ இதை எதனால சொல்றீங்க, காது கொடுத்து என்ன பண்ணிருக்கிறான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா, அப்படியே ஜபத்திலையும் தபத்திலையும் நேரத்தில் கவனிக்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னது, விசுவாச வாழ்க்கை. விசுவாசா போதும், லைஃப் என்ன ஆயிடும், மாறிடும். புரியுதா உங்களுக்கு, காரியங்கள் உருவாகும், காரியங்கள் பிறப்பிக்கப்படும். அதானே, இதான் விஷயம். தேவனுடைய ராஜ்யம் அப்படித்தான் வேலை செய்யும். அப்ப வசனத்தை பிரசங்கிக்கிறோம், அந்த அவங்க என்ன பண்ணணும், கேட்கணும். பவுல் அதை சொல்றாரு பாரு. அதாவது இது ஒண்ணும் இல்லை, இப்ப சிம்பிளா இதெல்லாம் உண்மைதானா, தேவன் அப்படி கிரியை செய்யறாரா, இப்ப நல்ல நிலம்னு சொல்லிட்டாரு இயேசு. இயேசு என்ன சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், அதை காது கொடுத்து கேட்டா அவன் கண்டிப்பா என்ன பண்ணுவான், 30, 60, 100 பலன் கொடுப்பான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும். இப்போ இது ஒரு ட்ரூத்து, இதை புரிஞ்சுக்கிறேன், எப்படிங்க இப்போ இதை புரிஞ்சுக்கிறது, இது நிச்சயமா வேலை செய்யுமா, இது எப்படி எனக்கு புரியலையே அப்படின்னா, அதை தான் நம்ம பெந்தகோஸ்தே நாளில் பார்க்குறோம். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டாரா, 120 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுறார். ஊற்றப்படுறோன்னு அந்நிய பாஷையில பேசுறாங்க. அந்நிய பாஷையில பேசுறதை கேள்விப்பட்டு எல்லாரும் ஓடி வர்றான். என்னது இது, பற்பல பாஷையில பேசுறான், ஏதோ வினோதமான ஒரு நிகழ்ச்சி நடக்குதே சொல்லிட்டு எல்லாரும் கூடுறோம். ஆயிரக்கணக்கான, ரட்சிக்கப்பட்டதே 3000 பேர்னா எத்தனை பேர் கேட்டிருப்போம், கிட்டத்தட்ட அவ்வளவு ஒரு 10,000 பேருக்கு கூட்டிட்டு வந்து ஒரே கேள்வி, நீங்க யாரு, எப்படி இப்படி பற்பல பாஷைகள், எங்க பாஷையில பேசுற, நீ எருசலேம்ல இருக்கிற, நீ இஸ்ரேல்ல இருக்கிற, உனக்கு உருது தெரியணும், இல்ல என்னது எபிரேயம் தெரியணும், இல்ல கிரேக்கம் தெரியணும், 2 தான் தெரிஞ்சிருக்கணும். ஆனா எங்க பாஷையில பேசிட்டு இருக்கிற, தமிழ்ல பேசிட்டு இருக்கிற, தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கிறோம், தமிழ்ல பேசுற, ஹிந்தியில பேசுற, மராத்தியில பேசுற, இந்த பாஷை உனக்கு எப்படி திடீர்னு உனக்கு வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அப்ப பேதுரு எடுத்து என்ன பண்றாரு, பிரசங்கிக்கிறார். என்ன பண்ணாரு, பிரசங்கிக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பேதுரு 2:14 வாசிங்க. இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது, நிச்சயமா வேலை செய்யுமா, வேலை செய்யும், கண்டிப்பா வேலை செய்யும். 2:14 வாசிங்க, எப்படி ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது பேதுரு 17 நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய்,
யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இப்ப கவனிங்க நல்லா, என் வார்த்தைகளுக்கு எப்படி ஆரம்பிக்கிறார் பாத்தீங்களா? என் வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுங்க. பேதருக்கு தெரிஞ்சு போச்சு, ஒருத்தனை கேட்க வச்சுட்டா ஆளை என்ன பண்ணிடலாம், மாத்திடலாம். விஷயம் ரகசியம். அவனுக்கு ஊழியன்றது என்னெல்லாம் கஷ்டம் இல்லை, கேட்க வைக்கணும். அப்ப கேட்கறது தூங்குவோம், ஆமா கொட்டாய் விடுவோம். ஆனாலும் என்ன பண்ணலாம், விட்டா முயற்சி. புரியுதா அவனுக்கு? முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். டீச் பண்ணி நீங்க பாருங்க, ஒரு நாள் ஒன்று வரும். அப்ப கேட்கறதுக்குன்னே ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஓடி வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? கேட்குறீங்களா? உங்களுக்கு காது உள்ள கேட்குறீங்களா? என்னன்றது பேதுரு எப்படி சொல்றாரு, அதே தானே. என் வார்த்தைகளுக்கு தேவனுடைய ராஜ்யம். இப்ப நான் பிரசங்கிக்க போறேன், நீ என்ன பண்ண போற? உன்னுடைய வேலை, ஒரே வேலை என்னது, கேளு. நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் பண்ணு. பார்த்து கேட்க வச்சுட்டோம்னு வச்சுங்க, மாறிடுவான். இவருக்கு தெரியும் 3000 பேர் நீங்க அவ்வளவுதான் முக்க போறோம். ஞானஸ்நானம் விசுவாசத்தோடு பேசுறாரு. 3000 எத்தனையாயிரம் பேர் அவர் விசுவாச்சார் நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா இதுல ஒரு ஆத்மா, ஒரு திரள் கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறா. சரியான சான்ஸ், சரியான டைம். யூதர்களே என்ன சொல்றாரு, வாசம் பண்ணுகிற யூதர்களே என்ன சொல்றாரு, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு முதலாவது என்ன பண்ணுங்க. அவருக்கு தெரியும், பேதருக்கு தெரியும், இயேசு கிட்ட இருந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இயேசுவை எப்படியா ஃபாலோ பண்றான், இயேசுடைய பிரசங்கத்தை எப்படி வேலை நடக்குது அப்படின்னா, இயேசு தன்னுடைய வார்த்தையை அவருக்கு கேட்கிற மாதிரி அவர் பிரசங்கிக்கிறாரு. கேட்க வச்சுட்டா போதும், ஆளை மாத்திடலாம், நம்ம சீசன் ஆக்கிடலாம், நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ண வச்சிடலாம், இவனுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்துடலான்றத நம்பி இருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, 3 வருஷம் அவர் பார்த்துருக்கிறார், ட்ரைனிங் ஆயிருக்கிறார். அதனாலதான் முதல் பிரசங்கத்துல இயேசுவை போலவே பேசுறாரு. இயேசு மார்க்கில் என்ன சொன்னாரு, முதலாவது 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கேளுங்கள் கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். 9 எப்படி முடிக்கிறாரு, கால் உள்ளவன் கேட்க கடவன். அது அவர் புரிஞ்சிருச்சு, பேதருக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப இவருக்கு சான்ஸ் கிடைக்குது. ஜனங்களே, யூதர்கள் நீங்க பயங்கரமான ஆளு, ஆனா என்ன பண்ணுங்க, நான் சொல்ற வார்த்தைய கேளுங்கள் அப்படின்றார், செவி கொடுங்கள், கேளுங்கன்றார். சரி, இப்ப கேட்பாங்களா? கேட்டாங்க. கேட்டு அப்போஸ்தலர் 2:22 பாருங்க. 22 என்ன சொல்றாரு, மறுபடியும் இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை பாத்தீங்களா, மறுபடியும் தேவனுடைய ராஜ்யம் அப்படிதான் வேலை செய்யும். அவன் கொஞ்சம் கேட்காத மாதிரி போறான். கேளுங்கள், வெயிட் பண்ணு, நான் சொல்றது என்ன பண்ணு, கேள். கேள் என்பது மந்திர சொல். ஒரு புக் எழுதியிருந்தான், கேள் என்கிற மந்திர சொல், மோட்டிவேஷனல் பிரீச்சிங்னா கேள். இப்ப எல்லாமே எதனாலதான் உண்டாகுது, கேள். கல்யாணத்துக்கு வந்து பாஸ்டர்ட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நீ வாய் விட்டு கேட்டாதான் என்ன ஆகும், கல்யாணம். அதை விடுங்க, பொண்ணு பையன் நிற்கிறாங்க கல்யாணத்துல, பாஸ்டர் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இல்ல மோதிரம் மாத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், மைக்க நீட்டி, இந்த பையனை திருமணம் செய்ய உனக்கு சொல், வாயில சொல்லணும். பாத்தீங்களா, தேவனுடைய ராஜ்யம் அப்படிதான், வாயை திறந்து நீ என்ன பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சில சொல்லிடுவாங்க, இப்ப கூட உனக்கு சான்ஸ் இருக்குது, உனக்கு பிடிக்கலேட்டு என்ன பண்ணிடலாம் போயிடலாம். ஆனா சொன்னதுக்கு அப்புறம் உன்னை தொலைச்சிடுவேன். நியாயம் தானே? இது வரைக்கும் உனக்கு சான்ஸ் இருக்குது. உனக்கு பிடிக்கலேட்டு இப்ப கூட சொல்லிடு, எனக்கு பிடிக்கல இந்த பொண்ணு, இந்த பையன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. எனக்கு எங்க அப்பா அம்மா வலுக்கட்டாக இது பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணு மூக்கு கொஞ்சம் இதா இருக்குது, அது நடக்கிறதே சரியில்லை, அது பாக்குறதே சரியில்லை, முடி கொஞ்சம் இதா இருக்குதுன்றதை இப்பயே சொல்லிடு. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு 4 கழிச்சு 2 நாள் கழிச்சு அவ வாய் சரியில்லை, அவ பேச்சு சரியில்லை, அவ நடத்த சரியில்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்க, உன்னை என்ன பண்ணுவேன், தொலைச்சிக்குவேன். கரெக்டு தான் அவங்க சொல்லுது. அப்ப சொல் அப்படின்றான். புரியுதா உங்களுக்கு? சொல்றான். புரியுதா உங்களுக்கு? அப்ப இது எதுக்கு சொல்ல வரணும்னா, இங்க பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் ஆரம்பத்திலே சொல்றார் கேளுங்கள் அப்படின்றார். அடுத்து இடையிலையும் என்ன சொல்றாரு, கேளுங்கள். பாத்தீங்களா, இதை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்படி பாத்தீங்களா, அப்ப நம்ம இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணும். டீச் பண்ணும்போது, பிரீச் பண்ணும்போது என்ன சொல்ற, மறைமலை நகர் விசுவாசிகளே கேளுங்கள், பரிசுத்தவான்களே கேளுங்கள். அவங்க அப்படியே என்னையா பரிசுத்தவான்ற ஜாம் ஜோசப் கேட்போம். அப்படித்தானே அவர் பேர் எப்படி பேசுறாங்க கவனிச்சிங்களா, எப்படி அவங்க பேசுறாரு பாருங்க. யூதர்களேன்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்கள என்ன சொல்றாரு, யூதர்களே. அடுத்து அதையே வேற வார்த்தைக்கு சொல்றாரு, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே அப்படின்னாரு. இங்க என்ன சொல்றாரு 22ல, இஸ்ரவேலரே. பாத்தீங்களா, போந்து பேசுறாரா இல்ல கூப்பிட்ட கேளு அப்படின்னு சொல்றாரு, போந்து பேசுறாரு. இஸ்ரவேலரே கேளுங்கள். இன்னும் பவுல் எப்படி தெரியுமா சொல்லுவாரு, பவுல் நைஸா தான், கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே கேளுங்க. கர்த்தருக்கு பிரியமான சகோதரன், உங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, உங்க மேல பிரியமா இருக்கிறார். எப்படி பேசுறாரு கேட்போம். இதெல்லாம் என்ன பண்ணணும்,
கேட்பான். புரியுது அவங்களுக்கு? அப்படியே இதுதான் விஷயம். அப்ப கேளுங்கள்ன்றார். ஏன்? வசனத்தை நான் பிரசங்கம் பண்றேன், நீ கேட்டா அது உனக்கு என்ன ஆயிடும்? கிளியர் ஆயிடும். அதாவது people must hear, ஜனங்கள் கட்டாயம் கேட்கணும். and hear clearly, தெளிவா கேட்கணும். if there is to be that faith in which salvation occurs, தெளிவா ஒருத்தன் கேட்டுட்டான், ஒருத்தன் புரிய வச்சுட்டோம்னா அவன் ஞானஸ்நானம் எடுத்துருவான், அவன் ரட்சிக்கப்பட்டுருவான், அடுத்து அவன் தொடர்ந்து வருவான். புரியுதா உங்களுக்கு? இதான் விஷயம். சரிங்களா? அப்பா ஊழியன்றது கஷ்டம் இல்லை. பாடுகள்னா என்ன? இதுதான் பாடுகள். கேட்க வைக்கணும். ஆரம்பத்தில் நமக்கு அந்த வரம் வந்து வேலை செய்யாமல் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நாடாக அந்த வரத்தை என்ன பண்ணணும்? அனல் மூட்டி எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். பவுல் தீமோத்தேயுவை சொல்கிறார், தீமோத்தேயுவே, தேவ வரத்தை நீ அனல் மூட்டி என்ன பண்ணு? எழுப்பி விடு. இப்போ பாருங்க, பாட்டு படிக்க தான் அந்த ராகம் என்ன ஆகும்? ஆமாம், 10 வருஷமா நான் பாடுறேன், பாடுறதெல்லாம் இடையில விட்டுட்டேன், நமக்கு பாட்டே. ஆனால் இப்போ வேற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பாடிக்கிட்டு இருக்கிறேன். 6வது நேரமெல்லாம் இப்போ வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வரத்தை ஆமாம், டெய்லி நேரத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெள்ளிக்கிழமை 1 மணி நேரம் என்ன பண்ணுறேன்? நானாக உட்காந்து பாட்டு ஒர்ஷிப் ஆமாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். பார்த்தா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 பாட்டு தான், வேணும் இல்லை. அப்போ ஆண்டவர் கிரியை செய்கிறார். வரத்தை என்ன பண்ணணும் நம்ம? ஆனால் நம்ம தான் அனுமதி எழுப்பணும், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுது அவங்களுக்கு? வராத பாட்டெல்லாம் இப்போ என்ன ஆகுது? வருது. ராகம் தான் என்ன ஆகுது? ஆமாம், நான் முடிவு பண்ணேன், எனக்கு ஒரு சரி பரவாயில்ல, இருந்தாலும் எனக்கு கேள்வி, ஒரு சீப்பு இல்லாமல் எப்படியா சபை நடத்த போகிற ஜான் ஜோசப்? நடத்துவான், எவனாவது வருவாங்க, யாராவது ஒரு சிஸ்டர் வருவாங்க, அவங்கள வச்சு ஓட்டுவான் அப்படின்னு. நான் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கும்போது, ஜான் நீங்கள் தான் ஒர்ஷிப் பண்ணணும் அப்படின்னாரு பாஸ்டர். ஐயா ஒர்ஷிப் ஒர்ஷிப் போடாத அசிஸ்டன்ட் பாஸ்டர் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டருடைய வேலை என்ன? அதிகபட்சம் பிரசங்கம் வாய்ப்பு கிடைக்கலாட்டி அவனை என்ன பண்ணுவாங்க? பாட்டுக்கு தான் பயன்படுத்துவாங்க, ஜபத்துக்கு பயன்படுத்துவாங்க. மெயின் அதான். எனக்கு பாட்டே எனக்கு வராதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இவனுக்கு பாட்டே மைக்க கொடுத்தா சொல்லப்படுவான், பிரசங்கத்துக்கு தான். அப்படிதான் அப்படி ஓட்டிக்கிட்டே இருந்தேன். புரியுது அவங்களுக்கு? சபை ஆரம்பிச்சேன், தனியா சபை ஆரம்பிச்சேன், அப்படிதான் யாரையாவது பாட சொல்லிக்குவேன். அப்புறம் அப்படி எப்படி நான் அதில் பல இது ஆகி இப்போ நல்லா பண்ணி இனி நம்ம அடுத்தவனை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்மளே நம்ம வரங்களை என்ன பண்ணுவோம்? அனல் மூட்டி விடணும். நம்ம அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, புரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை வந்து என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். கேட்டா போதும், கேட்டா வந்துடும். ஜனங்களை கேட்க வைக்கணும். சரியா? அப்ப இதுதான் விஷயம். என்னது? விசுவாசம் எதனால வரும்? கேட்கறதுனாலதான் வரும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்க பிரசங்கிக்கிறீங்கன்னா உடனே கேட்க வச்சிட முடியாது. புரியுதா உங்களுக்கு? உடனே அதான் விஷயம். உடனே நம்ம நினைச்ச காரியம் நடந்துடாது. அதுக்காக விட்டுறாங்க நிறைய பேர். என்னது? ஊழியத்தை விட்டுருவான். என்னடா இவங்களை பிரசங்கம் பண்ணி கேட்க வைக்கவே முடியல, நோண்டிக்கிட்டே இருக்கிறான், போன நோன்றான், அதை நோன்றான், இதை நோன்றான், புரியவே மாட்டேங்குது. அப்படிதான் இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணணும்? விடாம நம்ம வரத்தை அனல் மூட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். நாள் ஆக ஆக அந்த வரம் கண்டிப்பா என்ன ஆகும்? பவுல் தானே சொல்றாரு. பவுல் தீமோத்தேயுக்கு வர உடனே செயல்பட்டுன்னு சொல்ற, தேவ வரத்தை நீ அனல் மூட்டி என்ன பண்ண? எழுப்பி விடு அப்படின்ட்டார். எழுப்பி விடு. ஏன்னா நான் அப்படித்தான் எழுப்பி விட்டேன். உடனே பவுல் வந்து அப்படியே பெரிய பிரசங்கியார் ஆயிடல. ஆரம்பத்தில் அவருடைய வேலை என்ன தெரியுமா? நிருபங்கள் அங்க போய் கொடுக்கறது, இங்க போய் கொடுக்கறது. பேதுருக்கு அசிஸ்டண்டா தான் இருந்திருக்கிறார். பேதுருவோட கூட சும்மா தான் இருந்திருக்கிறார். அங்கங்க சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு தனியா பிரசங்கம் பண்ணிட்டார். அப்படியே நாள் ஆகாத அவருடைய லைஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆகுது. வரத்தை அனல் மூட்டி எழுப்புகிறார். பார்த்தா பேருக்கு அவருடைய நிறுவனத்தில் சொல்றாரு, பவுலுடைய பிரசங்க நமக்கே கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? அரிதா இருக்குது. ஏன்னா தேவன் அவனுக்கு பயங்கரமான வெளிப்பாடுகளை கொடுக்கிறாருன்னு முதல் அப்போஸ்தலன் பவுலை குறித்து சாட்சி சொல்றாரு. அப்ப இட் டேக்ஸ் டைம். புரியுது? அவங்களுக்கு எல்லாருக்கும் உடனே வந்துடாது. சிலருக்கு நல்லா உடனே பிரசங்கிக்கிற தாளந்து வேலை செய்யும். ஆனா எல்லாருக்கும் அப்படியே வேலை செய்ய. என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பாடுபட்டுருக்கேன் தெரியுமா? அவ்வளவு இதெல்லாம் தெரியும். பிரசங்கிச்சா போதும், பிரசங்கத்தின் மூலமா நம்ம சபையில ஆணக்கு பெருக்க வச்சோம்னா தெரியுது. ஆனா பிரசங்கமே என்ன ஆகல, வரல. ஆனாலும் விடல. நாள் ஆக ஆக என்ன ஆகுது? இப்ப கிரியிச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்பயும் வரலன்றீங்களா? வந்துருச்சு. வந்துருச்சு. சரியா? இப்ப நல்லா கவனிக்கிறாங்க. நேற்று ராணிப்பேட்டில் ஆச்சரியம். அவங்க எப்பயுமே அங்கே வீட்டு கூட்டம், ஒரு வாத்தியார், ஒரு நம்ம பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தார். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எங்கள் கூட்டத்தை நீங்கள் நடத்தணும், நீங்கள் சென்னையிலேருந்து வாங்க, எதுவும் பிரச்சனை இல்லை, நான் காணிக்கையெல்லாம் கொடுத்துறேன் அப்படி இப்படின்னா வீட்டு கூட்டம் நடத்துறேன். நான் போகிறேன். போனால் என்ன டைம் நடத்துவோம்னா, நான் போகவே 1 மணி ஆகிடும். அப்போ சாப்பிட்ருவோம். சாப்பாடு எல்லாம் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. பிரியாணிலாம் வாங்கி கொடுத்துட்டு நான் தயாராக மாட்டேன். அவங்க என்ன ஆகிடுவாங்க? அப்படியே மயக்க நிலை பண்ணிடுவாங்க. 2 மணிக்கு உட்கார வச்சு பாட்டு பாடி அவங்க அது சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு வந்து சிஎஸ்ஐ பிலிவர்ஸ் அப்படியே லைட்டாக கண்ணை கட்டு அவங்களுக்கு
இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. நேற்று 3 மணிக்கு வர சொன்னார். சரின்ட்டு நான் போனேன். 3 மணிக்கு போனால் நான் சாப்பிட்டுட்டு வெஜிடேரியன், நேற்று ஆமாம் வெஜிடேரியன் சாப்பிட்டு 3 மணிக்கு பிரியாணி இருக்காது பாஸ்டர், வெஜிடேரியன் போகலான்ட்டு வெஜிடேரியன் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போனோன்னு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போனால் 5 மணிக்கு ஆரம்பித்தேன். சரி 1 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுன்னு தான் ஆரம்பித்தேன். பார்த்தா அப்படியே வர இப்போ வருஷத்துலாம் 25 நிமிஷம் பாட்டு, ஆமாம் பாட்டு பாடி ஜெபம் ஒரு 1/4 மணி நேரம் நடத்துகிறோம். அப்படியே நல்ல ஒரு செட்டப்பில் சரி 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் ப்ரெசென்ட் பண்ணி தான் நினச்சி நான் டைம் செட் பண்ணி விட்டு பேச ஆரம்பித்தேன். 45 நிமிஷம் போச்சு. எத்தனை நிமிஷம்? அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க கவனிக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஆமாம் கிறிஸ்துவுக்குள்ளான சத்தியத்தை தான் பேசுகிறேன். அப்போ கர்த்தர் கிரியை செய்கிறார். இது அவங்களுக்கு அதான் நமக்கே ஆச்சரியமா இருக்கு. சரி எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மரம் உடனே என்ன ஆகிடாது செயல்பட்டுறாரு. ஆனால் நாளாக அது என்ன ஆகும் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை கொண்டு என்ன பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். அதான் விஷயம். பேதுருவுக்கு கற்றுக்கிட்டார் இயேசு கிறிஸ்து நடக்குது. ஓஹோ பிரசங்கிக்கும் போது அவங்களை கேட்க வச்சுட்டா போதும், விசுவாசம் வந்துடும். விசுவாசம் வந்தால் அவன் ரட்சிப்படைஞ்சிருவான், மனமாற்றம் உண்டாயிடும். நம்ம போட்டு கெஞ்ச தேவையில்லை, ஃபோன் பண்ணி கூப்பிட தேவையில்லை. புரியுது உங்களுக்கு? இதான் விஷயம். இதெல்லாம் சாம்பி பண்ணுறாரு பாருங்க. இப்போ சாம்பி செல்லத்துறை அவருடைய சபை ஏஎஃப்டி புருஷவாக்கத்தில் இருந்துச்சு. 40 வருஷம் அங்கே நடத்திருக்கிறார். திடீர்னு பார்த்தா இப்போ சிஎஸ்ஐ ஆட்கள் துரத்திட்டாங்க. கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இது பண்ணிட்டு இப்போ எங்கே போட்டாரு, ஜீசஸ் கால்ஸில் சர்ச்சு போட்டார். எங்கே போட்டாரு? அங்கேயும் ஜனம் என்ன ஆகுது பாருங்க. ஆமாம் ஃபுல்லாக பார்த்தா கேமராவில் ஒரே சபை ஒரே டைம் தமிழ் சர்ச்சு தமிழ் சர்வீஸ் ஒரே சர்வீஸு கிட்டத்தட்ட 10,000 பேர் உட்காந்துருக்காங்க. எவ்வளோ பேர்? ஊருக்கு அவுட்டில் பெட்ரோல் போட்டு போனோம். புரியுது அவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்குது. பஸ்ஸில் போகிறதா கஷ்டம். 2-3 பஸ்ஸு மாறணும். புறையவாகத்துலேருந்து ஜீசஸ் கால்ஸ் போகிறதுன்றது கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரு. அங்கே ஜனங்கள் என்ன ஆகுறாங்க போகிறாங்க. புரியுது அவங்களுக்கு? ஏன்? வசனத்தை அவர் கேட்குற மாதிரி பிரசங்கிப்பார், நல்லா சுவையாக பிரசங்கிப்பார், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால போகிறாங்க. சரி அதுதான் விஷயம். அப்போ ஊழியன்றது இதுதான் விஷயம். அது உடனே வந்துடாது, நாளாக வரும். அதுதான் விஷயம். அதை மனதில் வச்சுக்கணும், தொடர்ந்து பண்ணணும். சரிங்களா? இப்போ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த வேர்ட், வசனத்தை பிரசங்கிக்கணும், அதை கேட்க வைக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட், செகண்ட் எழுதிக்கொள்ள. இப்போ வந்து முதலாவது என்னது? proclamation of the word. அதுல ஒரு பாயிண்ட் பார்த்தோம். என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து gospel proclamation, be heard, கேட்க வைக்கணும். சரிங்களா? சரி அடுத்து என்னன்னா, அடுத்து ரெண்டாவது செகண்ட், if there is to be hearing there must of course be one who proclaims the message. ஒருத்தன் ஒரு செய்தியை கேட்கணுமா, கண்டிப்பா அந்த செய்தி என்ன ஆகணும், பிரசங்கிக்கப்படணும். ப்ரொக்ளமேஷன், அறிவிக்கப்படணும். அறிவிக்கப்படுறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் கேட்கணும், இப்போ ஒரு இடத்துல போறீங்க, ஜனங்கள் கேட்கணும்னா கண்டிப்பா அங்க போய் வசனத்தை என்ன பண்ணணும், பிரசங்கிக்கணும் இல்லையா? வசனத்தை பிரசங்கிக்கணும். அதைத்தான் 10:14 வாச்சோம். கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்ப கேள்விப்படணும். கேள்விப்பட்டா அங்க கண்டிப்பா அவங்க அறிவிக்க பண்ணணும். அதாவது ஒருத்தன் வந்து வசனத்தை என்ன பண்ணணும், ப்ரொக்ளைம் பண்ணணும், அறிவிக்கப்படணும், பிரசங்கிக்கப்படணும். 10:14 ரோமர் மறுபடியும் வாசிங்க. 10:14 ரோமர் 10:14. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? இப்ப கவனிங்க, பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் எப்படி பிரசங்கிக்கப்படணும். அதான் விஷயம். மெத்தடே தான், பிரசங்கிக்கப்படணும். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்ப if there is to be a hearing, there must of course be one who proclaims the message. அதாவது ஜனங்கள் கேள்விப்படணும்னா கண்டிப்பா பிரசங்கிக்கப்படணும் அப்படின்றது தான் மெத்தட். பிரசங்கிக்கப்படணும். சரியா? 10:15 அதே 15ல பாருங்க, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். பாத்தீங்களா? அனுப்புனாதான், ஒரு ஆள் அனுப்புனா அவன் என்ன பண்ணணும், பிரசங்கிக்கணும் அப்படின்றார். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். you shall be my witness. இயேசு சொல்றார் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சமாரியாவிலும் எருசலேமிலும் அதாவது யூதேயாவிலும் சமாரியாவிலும்
உலகமுங்க என்ன இருப்பீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்றார். சாட்சியா he stands firmly on the original witness of the biblical apostles and prophets, and with that witness confirmed in his own experience, authority and conviction. சரிங்களா? அப்ப சாட்சியா எப்படி இருக்கிறது? அவங்க வந்து போய் எதுக்கு சாட்சியா இருக்கணும்? எதுக்கு சாட்சியா இருக்க சொன்னாரு? இதுல பல விஷயம் இருக்குது. என்னது? சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னா எனக்கு என்ன உயிரோடு பார்த்தேன் என்பதை நீங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? பிரசங்கிக்கணும். அதான சாட்சி. இயேசு உயிரோடு இருந்தாருன்றத 40 நாள் இவங்களுக்கு என்ன ஆனாரா? தரிசனமானா. 40 நாள் பார்த்துருக்கிறீங்களா? அப்ப நீ தான் யாரு எனக்கு சாட்சி? உயிரோடு இருந்தேன்றதுக்கு நீ தான் சாட்சி. அதை போய் என்ன பண்ணு? பிரசங்கம் பண்ணு. புரியுதா உங்களுக்கு? அதான் சாட்சினா என்னது? நான் உயிரோடு எழுந்ததற்கு நீங்கள்லாம் சாட்சி. அப்போ அதை போய் பிரசங்கம் பண்ணுங்க. அதனால தான் அவங்க அடிக்கப்பட்டாலும் உயிரே போனாலும் அவங்க கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணாங்க. ஏன்னா இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதை நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்துருக்கிறோம், காதால் கேட்டு இருக்கிறோம். இவர் சொல்றாருல, யோவான் சொல்றாரு, நாங்கள் கண்களினால் கண்டதும் காதுகளினால் கேட்டதுமான ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதான் சாட்சி. அப்ப நீங்க எல்லாம் எப்படி சாட்சியா இருக்கு? சாட்சினா சாட்சி சொல்றது அப்படி இல்லை. இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார்ன்றதை நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுக்கு ப்ரொக்ளைம் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இயேசு எனக்கு கிரியை செஞ்சார், எனக்கு அற்புதங்களை செய்தார், என் வாழ்க்கையை மாத்தினார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? சாட்சியா அறிவிக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, அது நிறைய இருக்கு. மூணாவது பாயிண்ட், ஃபைனலி those who proclaim the message must be sent. சரி, முதலாவது கேட்கணும், ரெண்டாவது ஒருத்தர் பிரசங்கிக்கணும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அனுப்பப்படணும். விசென்ட் ஒருத்தன் என்ன பண்ணணும்? அனுப்பப்படணும். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி கர்த்தரை தொழுது கொள்வார்கள்? எப்படி பேசுறாரு பாருங்க. அப்போ ஒருத்தர் மஸ்ட் பி சென்ட், அனுப்பப்படணும் இல்லையா? அனுப்பப்படணும். அதுதான் இந்த ரோமர் 10ஆம் அதிகாரத்துல தான் சொல்லப்படுது, அனுப்பப்படணும். அதாவது எதுக்கு பார்க்கணும்னா, proclamation of the word, ஒரு வார்த்தை பிரசங்கிக்கப்படணும்னா முதலாவது அந்த வசனத்தை கேட்கணும், ஒருத்தர் பிரசங்கிக்கணும், ஒருத்தர் அனுப்பப்படணும். அனுப்பப்பட்டாதான் வார்த்தை அந்த இடத்துல என்ன ஆகும்? பிரசங்கிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் போய் ஒருத்தர் அனுப்புறோம், அவர் மெசேஜ் அறிவிக்கிறார், அது ஜனங்கள் என்ன கேட்கிறாங்க. கேட்கும்போது இந்த அழைப்பு என்ன ஆகுது? அவர்களுக்கு உண்டாகுது. புரியுதா உங்களுக்கு? பேதுரு தான் செஞ்சார். பேதுரு அனுப்பிச்சாரு இயேசு. அவர் போய் என்ன பண்ணாரு? ப்ரொக்ளைம் பண்ணாரு. சிறகனரே கேளுங்கள் அறிவிச்சாரு. அதை அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாரும் கேட்டாங்க. கேட்ட உடனே பலன் கிடைச்சிச்சா இல்லையா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அதான் பலன். தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செஞ்சு? இப்படிதான் வேலை செஞ்சு. இதுதான் உங்களுக்கு பலன் கொடுத்தாதான் இல்லையா? கண்டிப்பா கொடுக்கும். அது இம்மிடியட் பலன். அதுக்காக ஒரு ஊழியக்காரருடைய வேலை எப்ப பாரு ரட்சிப்பு நடத்துறதே இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணிருக்காங்க? டெய்லி உபதேசிச்சிருக்கிறாங்க. புரியுதா? அது உடனே பலன் கிடைக்காது. உடனே பரிசுத்தம் ஆயிடுறாங்க. எபேசு மக்களுக்கு பவுல் சொன்னார், உன்னை தெரிந்து கொண்டார், உன்னை உன்னதங்களை உட்கார வச்சுட்டார், எல்லாம் சொல்லிட்டு அடுத்து நீங்க 4ஆம் அதிகாரத்தை பிடிச்சா பொய் சொல்லாத, கோபம் கொள்ளாத, மனைவி அன்பு கூறு, புருஷனுக்கு கீழ்ப்படி. அப்ப இன்னும் அவங்க என்ன ஆகல? பெர்ஃபெக்ஷனா ஆகல. புரியுதா? உங்களுக்கு அந்த ரிசல்ட் உடனே கிடைக்காது. அப்ப தினந்தோறும் என்ன பண்ணணும்? டீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது உடனே கிடைச்சிருச்சு. ஏன்னா ரட்சிப்பு. இவர் பிரசங்கிக்கிறாரு, கேட்டாங்க, கேட்ட உடனே பரிசுத்த கிரியை செஞ்சுட்டாரு. 3000 பேர் சபையில என்ன ஆயிட்டான்? சேர்த்து கொள்ளப்பட்டான். புரியுதா உங்களுக்கு? நல்ல நிலம் கேட்டவெல்லாம், அதாவது அந்த ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் காலிங், ஜெனரல் காலிங் அறிவிச்சாரு. ஆனா ரட்சிக்கப்பட்டவன் தான் அது என்ன ஆகுது? எஃபெக்சுவல் காலிங்கா மாறுது. எஃபெக்சுவல் காலிங்கான உடனே அவன் ரட்சிக்கப்படுறான். இது உங்களுக்கு அப்ப தேவனுடைய ராஜ்யம் இதுதான் மெத்தட். வசனம் அறிவிக்கப்படணும், அவங்க கேட்கணும், ஒருத்தர் நாம அனுப்பணும். புரியுதா உங்களுக்கு? இதான் விஷயம். சரி, புரியுதா உங்களுக்கு? இதான் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த வேர்ட், அதாவது தேவனுடைய அழைப்பு அல்லது தேவனுடைய ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு வசனத்தை அறிவிக்கும் பொழுதுதான் தேவன் கிரியை செய்கிறார். சரிங்களா? வேற எந்த விதத்திலையும் நீங்க இது நிறைய பேர் மாத்துறாங்களா இல்லையா? பாஸ்டர் பிரசங்கம்லாம் இப்போ பாருங்க, ஒரு ஆண்டு விழா நடத்துறீங்கன்னு வச்சுங்க. புரியுதா பிரதர்? நீங்க கவனிங்க, கிறிஸ்மஸ் இப்போ ஃபங்க்ஷன்லாம் நிறைய நடத்துறாங்களே. நான் உங்களன்னு சொல்ல, ஜென்ரலாக தமிழ்நாட்டில் நியூ இயர் ஸ்பெஷலா, நியூ இயர் சர்வீஸ் எப்படிப்பட்ட சர்வீஸு? ஸ்பெஷல் சர்வீஸ். அடுத்து என்ன ஸ்பெஷல் இருக்குது? குட் ஃப்ரைடே. அங்கே போயிட்டீங்க, அதுக்குள்ள கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே இருக்குது, ஈஸ்டர் இருக்குது. நெக்ஸ்ட் நியூ இயர்லேருந்து வர்றேன் நான். ஜனவரி நியூ இயர், அப்புறம் மார்ச் ஏப்ரல் என்னது? குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், அதுக்கப்புறம் என்ன இருக்குது? மேஜர் கிறிஸ்மஸ். 4 ஒரு மேஜர்னு வச்சுக்கோங்க. இதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க?
அது எல்லாருமே தீவிரமாக ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல பாட்டு ஆராதனை நடத்தணும், ஜனங்களை வந்து இன்வைட் பண்ணுறாங்க, என்னது போஸ்டர் விட்டுறாங்க, அவங்க பிளான் பண்ணுறாங்க, திட்டமிடுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா நல்ல பாட்டு இருக்கும், பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்களா, நல்ல பாட்டெல்லாம் பண்ணி ஒர்ஷிப் லீடர்ஸ் மட்டும் நல்லா ஒரே மாதிரிலாம் சேரீ போட்டு ஒரே மாதிரி இதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பாட ஆரம்பித்தா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட்டம் வேறு எக்ஸ்ட்ரா கூட்டம், அதனால் ஃபார்ம் ஆகிடும். மணிக்கணக்கில் என்ன பண்ணுவாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஜனங்கள் விவரமான ஆள். இன்னைக்கு கிறிஸ்மஸ் சர்வீஸ் வேறு, 6 மணிக்கு போக வேண்டியது 6 to 7 பாட்டு தான். நம்ம 7 மணிக்கு போவோம் சார் முடிச்ச உடனே அப்படின்னா அவங்க விவரமாக பிளான் பண்ணிட்டு வருவாங்க. இது அவங்களுக்கு புதுசாக வர்றவங்க 6 மணிக்கு வந்து பாட்டுனாங்களா இருக்கும், 7 மணி வரைக்கும் என்னதான் ஆகும். எதுக்கு சொல்ல வேணா பாட்டு, சரி தப்பு கிடையாது, பாட்டு ஓடுது. அடுத்து என்ன போடுவாங்க, அதாவது இந்த 4 என்னது கிட்ஸு, என்னது ஸ்கிட்டு போடுவாங்க இல்லையா, என்னது ஸ்கிட்டு, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்குது ஸ்கிட்டு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சாங் யாருக்காவது என்னது ஸ்பெஷல் சாங் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஸ்கிட்டு, ட்ராமா, வேற என்ன விசேஷமாக பண்ணுவாங்க. அதாவது இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி ஸ்க்ரீனில் போட்டு விட்றாங்க. புரியுதா உங்களுக்கு, ஆக்டிங் ஏற்கனவே பண்ணி ட்ராமாவெலாம் எடுத்து எடிட்டிங்லாம் பண்ணி இப்பொழுது நம்முடைய மாணவர்கள் நம்முடைய சபையார் எப்படி நடித்து காட்டினாங்க. NLHல 1 hour ப்ரோக்ராம் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நான் பார்த்தேன் உட்காந்து. அப்படியே இதாக, அதாவது படமாக போடலை, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு பின்னாடி ஸ்க்ரீனில், அதாவது அந்த என்னது எல்இடியில் வந்துட்டு அந்த சீன்லாம் இருக்கும், ஆடு போகிற மாதிரி இது போகிற மாதிரி. இவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஜில் நடிக்கிறாங்க. அப்போ அது ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது. புரியுதா உங்களுக்கு, பிரமாதமாக இருக்குது, கேட்குறதுக்கு எப்படி இருக்குது. ஆமாம், கிறிஸ்மஸ் சர்வீஸ் நாங்கள் போய் உட்காந்தா சின்ன பசங்க அவன் கற்பனைலாம் வரும், பைபிளில் இல்லாததெல்லாம் என்ன பண்ணுறான், இல்லாததெல்லாம் ஒரு கற்பனையை வந்து சேர்த்து இது பண்ணி பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு. எவ்வளோ நேரம் பண்ணாருங்களா, இது அங்கே நடந்ததே சொல்கிறேன், ஒரு 20 நிமிஷம். எவ்வளோ நிமிஷம், 20 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணி அது சொல்லிட்டு முடிச்சுட்டு கேக் எல்லாம் தருவாங்க. சோத்திரம் அல்லேலூயா. கிறிஸ்மஸ் சர்வீஸ் என்ன ஆயிடுச்சு, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் இது முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு. அப்போ ஜனங்களை அன்னைக்கு கேட்க வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறது இல்லை, யாராவது முயற்சி பண்ணுறாங்களா. என்ன தெரியுமா மென்டாலிட்டியாக இருக்கும், இவன் கிறிஸ்மஸ் மூடில் வந்திருக்கிறான், இவன் பிரசங்க எபேசியரை திருப்பி கொள்ளு கேட்பான். சிரிக்கிறாரு பாருங்க, இமான் பிரதரே சிரிக்கிறாரு. உண்மைதான் பிரதர், கிறிஸ்மஸ் மோட்ல அவன் புது பேண்ட் ஷர்ட்டை போட்டு பிரியாணியை வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு கேக்கை ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே போகலாம் இங்கே போகலான்னு பிளான்ல இருப்பான். அப்போ வந்துட்டு திருப்பங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து நான் பிரசங்க 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா இது சாத்தியமே கிடையாதுன்ற மென்டாலிட்டியில் இருக்கிறோம் இல்லையா. நிறைய பேர் A to Z எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சஸ் வந்து அப்படி இல்லாட்டி என்ன பண்றாங்க தெரியுங்களா, சில இடத்துல நான் பார்த்தேன் இது போடுறாங்க, என்னது பட்டிமன்றம், வரமா வல்லமையா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வரமா வல்லமையான்னு இப்படிலாம் பண்றோம். புரியுதா உங்களுக்கு. அப்ப எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க, ஆனா வசனத்தை நம்ம பிரசங்கிச்சு அந்த வசனத்தை அவங்க கேட்கணுன்றதுல யாரும் என்ன பண்றது இல்ல, சொல்லுங்க, கவனம் செலுத்துறதே இல்லை. உண்மையா இல்லையா, அதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு. அப்ப அதெல்லாம் நமக்கு மெயின். அதனாலதான் நானும் சில ஸ்டெச்செல்லாம் பார்த்துருக்கேன். இந்த சாமி செலுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டிங் கிடையாது, அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அதெல்லாம் ஒரு நாள் நடத்தி முடிச்சுக்கலாம். கிறிஸ்மஸ்னாலும் அதே ஒர்ஷிப் தான், 20 நிமிஷம் தான், 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் 30 நிமிஷம். ஆனால் பிரசங்கம் எவ்வளோ நேரம் இருக்கும், 1 மணி நேரம் இருக்கும். எக்ஸ்ட்ராவே பண்ணுவார், 1.5 மணி நேரம் பேசுவார். புரியுதா உங்களுக்கு. வசனத்தை தான் அவர் என்ன பண்ணுவார், கேட்க வைப்பார். புரியுதா உங்களுக்கு. கேக் இருக்காது, பிரியாணி இருக்காது, எதுவும் இருக்காது, அதை பற்றி அவர் மைண்ட் பண்ணுறதே கிடையாது. பாருங்களா, நல்லா வசனத்தை நான் என்ன பண்ணுறேன், கிறிஸ்மஸாக கொஞ்சம் ஓவர் டோஸாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுவார். அப்போ அவர் இந்த மெத்தடை என்ன பண்ணுறாரு, ஃபாலோ பண்ணுறாரு. நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா இவங்க ஒவ்வொரு வாரமுமே அந்த ஃபாலோ பண்ணால் நமக்கு கிறிஸ்மஸ்ன்றது பெரிய விஷயம் தான். அன்னைக்கே அவங்க என்ன பண்ணலாம், கேட்க வைக்கலாம். புரியுதா உங்களுக்கு. இதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு. ஸ்பெஷல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எதையோ ட்ராமா போடுறோம், அதை போடுறோம், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் அதெல்லாம் தேவனுடைய மெத்தடே கிடையாது. புரியுதா உங்களுக்கு. நேரத்தை வீணடிக்கிறது, அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம அது பண்ணுறோம், அதெல்லாம் வேற. பட் சபை கிறிஸ்மஸ் ஆராதனைனா பாட்டு பாடுறோமா, அடுத்து எதில் கவனம் செலுத்தணும், வசனத்தை, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த வேர்ட், வசனத்தை பிரசங்கிக்கணும், அதை அவங்க கேட்கணும், கேட்டாலும் அவங்க விசுவாசிப்பாங்க, விசுவாச்சாதான் அது அவங்களுக்குள்ள ஆவியானவ மாற்றத்தை கொண்டு வரும். புரியுதா அவங்களுக்கு. அதனால இதுதான் நமக்கு மெத்தடா இருக்கு. இதை விசுவாச்சா நம்ம இதில் தான் என்ன பண்ணணும், சரிங்களா. இதுதான் விஷயம். சரி, அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் வந்து என்னது மெத்தட்.
இதுதான் அப்போஸ்தலர்களுடைய மெத்தட், இதுதான் பிப்ளிக்கல் மெத்தட், இதுதான் உண்மையான எழுப்புதலின் மெத்தட். வேற மெத்தடு 1000 வரும். இன்னும் நீங்க எதிர்காலத்தில் இப்ப டிஜிட்டல் வேர்ல்ட் ஆகுது, டிசைனா வரும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் உங்களுக்கு பிப்ளிக்கல் மெத்தட். இயேசு பிரசங்கித்தார், கேளுனாரு, பிரசங்கிச்சாரு. பேதுரு என்ன பண்றாரு, பெந்தகோஸ்தே கேளுங்கள், இஸ்ரவேலரே கேளுங்கள். அதாவது பவுல் சொல்றார், நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ரோமர் 10 என்ன சொல்றாரு, பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள், விசுவாசியாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்றார். அப்ப எல்லா மெத்தட் என்னது, வசனத்தை கேட்க வைக்கணும், வசனத்தை பிரசங்கிக்கணும். இதுதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுலதான் நம்ம என்ன பண்ணணும், எனர்ஜியை செலவு பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அது திடீர்னு வந்துடாது. ஆனா வர வர ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, அதெல்லாம் வேற லெவலில் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துவார். சரிங்களா? அதான் விஷயம். அப்ப ஃபைனலி who proclaim the message must be sent. ஒருத்தரை நம்ம அனுப்பணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அனுப்பும்போது தான் அவங்க பிரசங்கிப்பாங்க, பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் கேள்விப்படுவாங்க. சரி, அடுத்த பாயிண்ட் பி எழுதிக்கணும். இப்போ முதல் மெத்தட் என்ன பார்த்தோம், ஏ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த வேர்ட், வசனத்தை அறிவிக்கணும், அது ஒரு மெத்தடு. சரி, அடுத்து என்னன்னா பி அப்ளிகேஷன் பை த ஹோலி ஸ்பிரிட். ரொம்ப முக்கியம் பாருங்க, அப்ளிகேஷன் பை த ஹோலி ஸ்பிரிட். அப்ளிகேஷன் பை த ஹோலி ஸ்பிரிட், அப்ளிகேஷன் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரால் அது என்ன, அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த தேவனுடைய அழைப்பு எப்படி ஒரு மனிதனுக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்றால், முதலாவது வார்த்தையை பிரசங்கிக்கணும், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் அதை நடைமுறைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் அதை அப்ளை பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், நடைமுறைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நடைமுறைப்படுத்துவார். அப்ளிகேஷன் பை த ஹோலி ஸ்பிரிட். There must be the application by the Holy Spirit of the word proclaimed if people are to be effectively called to salvation. வசனத்தை நாம பிரசங்கிக்கும் போது அதை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார், அவங்க இருதயத்துக்குள்ள கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் அது அவர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது, அவருடைய வாழ்க்கையில அது அப்ளை ஆகுது. வசனத்தை பிரசங்கிக்கிறோம், அடுத்து ஆவியானவர் என்ன பண்றாரு, அந்த வசனத்தை கேட்கிறவனுடைய இருதயத்துல கிரியை செய்கிறார், அப்ளை பண்றார். இது சத்தியம்ன்றதை அவனுக்கு புரிய வைக்கிறார். இது அவங்களுக்கு அப்ப அதான் ஒரு தேவனுடைய அழைப்பு எப்படி ஒரு மனிதனுக்கு உண்டாகுது பெருதுனா, நான் வசனத்தை பிரசங்கிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள ஒரு வேலை செய்யறார், நான் ஒரு வேலை செய்யறேன், பரிசுத்த ஆவியானவர் அங்க என்ன பண்றாரு, இருதயங்களுக்குள்ள வேலை செய்யறார். இது அவங்களுக்கு இதான் விஷயம். அதை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. 1 பேதுரு 1:12 வாசிங்க. நல்லா கவனிங்க, பேதுரு அப்போஸ்தலன் எப்படி சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1:12. 1 பேதுரு 1:12. தங்கள் நிமித்தம் அல்ல, தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே, அதை நோட் பண்ணிங்க, நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதன் எப்படி இருக்கிறாங்களா, அதாவது சபையில இந்த ரட்சிப்பு எப்படி, ஆண்டவர் எப்படி ஜனங்களை ரட்சிக்கிறார், எப்படி சபை உண்டாகுது, சபை எப்படி நடத்துறார் தேவன் அப்படின்னா, வசனத்தை உங்களுக்கு அதாவது பிரசங்கிக்கிறவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார், பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு. பாத்தீங்களா, நான் அதாவது உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்கல்ல, அது யாருனால, பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருது. அப்ப நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, பரிசுத்த ஆவியினாலதான் நீங்க என்ன இருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற அப்படின்றார். புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது என்றார். உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சாங்கல்ல, அறிவிச்ச போது பரிசுத்த ஆவியானவரால தான் நீங்க அதை என்ன பண்ணிருக்கிறீங்க, விசுவாசிச்சிருக்கிறீங்க அப்படின்றார். பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது அப்படின்றார். பாருங்க, எளிமையா 1 தெசலோனிக்கேயர் 1:5 வாசிங்க. அங்கே பவுல் எப்படி சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் 1:5. இது கூட கொஞ்சம் புரியுறதுக்கு கொஞ்சம் சிரமமான வசனமாக இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 1. நல்லா கவனிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. வசனத்தோடு மாத்திரமல்ல, அப்ப வசனம் முக்கியம், நம்ம அதை தான் பார்த்தோம். ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த வேர்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஆனா வசனத்தோடு மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடும் வந்தது அப்படின்னா, நாங்களும்
ஆ இருந்தபோது ம். உங்கள் நிமித்தம் ஆ. எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்து கொள்கிறீர்களே. பாத்தீங்களா, எடுத்துட்டீங்களா? என்ன வசனம் வாசிச்சீங்க சிஸ்டர்? 1 தெசலோனிக்கேயர் 1 நல்லா கவனிச்சீங்களா? எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் எப்படி வந்துச்சுன்றார். வசனத்தோட மாத்திரம் அல்லன்னா, வசனத்தோட வந்துச்சு. ஆனா வசனத்தோட மாத்திரம் அல்ல, முதலாவது வசனம் அடுத்து என்னதான், வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும். பாத்தீங்களா, ரெண்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்பிரிட், ரெண்டும் ஒருத்தருக்குள்ள கிரியை செய்யும் போதுதான் அங்கு தேவனுடைய அழைப்பு நடைபெறுகிறது, ரட்சிப்பு உண்டாகுது. பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது அப்படின்றார். புரியுதா உங்களுக்கு? எங்கள் சுவிசேஷம் இடத்துல எப்படி வந்துச்சுன்றார். வசனம் வந்துச்சு, வசனத்தை நான் பிரசங்கிச்சேன், பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு என்ன பண்ணாரு, எடுத்து கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? இருதயங்களை திறந்து கொடுக்கிறார். சத்தியம் இதுதான் சத்தியம் என்று அவங்க கண்களை திறக்கும் போது, அது இந்துவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், புத்திஸ்டா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், அதை பற்றிய கவலையே இருக்கக்கூடாது. அதை பற்றி யாரா இருந்தாலும் சரி, நம்ம செய்யறது என்னது, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த வேர்ட். வசனத்தை பிரசங்கிக்கும் போது விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியானவர் கண்களை என்ன பண்ணுவாரு, திறப்பார். புரியுதா உங்களுக்கு? ஆமா, ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அடுத்த வாரம் வர வைப்பார். சபைக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணுவாரு, வர வைப்பார். அதான் விஷயம். அவங்கள இன்னும் ஆட்களை கொண்டு வர வைப்பார். புரியுதா உங்களுக்கு? சபை 30, அதாவது நீங்க பாருங்க, ஊழியர்கள் நாளாக தான் நினைச்சுக்கோங்க. ஐயாவே கேட்டார் என்கிட்ட, என்னங்க ஜான் வர்றீங்க போறீங்க, சர்ச்சை எப்போ ஆரம்பிக்க போறீங்க, எப்படி ஊழியம் அப்படின்றது பயமா தான் இருக்கும். ஐயா ஆரம்பிச்சிருவையா, இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறையா, ஏற்கனவே ஆரம்பிச்சது, இடையில பிரேக் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் ரெடி ஆகணும் அப்படின்ட்டு அப்படியே தள்ளிப்பட்டுறாரு. இப்போ திடீர்னு என்ன ஆயிட்டு, இந்த குறுகிய பீரியட்ல ஊழியங்கள் நிறையா அப்படியே உருவாக்கிட்டே இருக்கு. ஊழியர்கள் என்ன ஆகிட்டு இருக்குது எப்படின்னே நமக்கே தெரியல. நம்ம ஜெபம் பண்றோம், விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன பண்றாரு, பயன்படுத்துகிறார். புரியுதா உங்களுக்கு? வீட்டு கூட்டங்கள், அங்க வெளியில கூட்டங்கள், சபையில நிறைய ஊழியங்கள் என்ன வருது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நமக்கு நம்பிக்கை உண்டாது. இன்னும் அடுத்த வருஷம் என்ன ஆகலாம், நிறைய இடம், நிறைய நல்ல இடம் பார்த்து இது பண்ணிட்டா நிறைய வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நாம நம்முடைய வேலையில நம்ம கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த வேர்ட். அங்க பரிசுத்தாவியானவர் கிரியை செஞ்சாருன்னா ஊழியங்கள் என்ன ஆகும், அப்படியே கீழாகாமல் மேலாகும், அப்படி விருத்தி அடையும். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. என்னாச்சு? தேவ வசனம் என்னாச்சு, விருத்தி அடைந்தது. சீசர் தொகை நாளுக்கு நாள் என்னாச்சு, பெருகினது. எப்படி சீசர் தொகை பெருகிச்சா, வசனம் என்னாச்சு, விருத்தி அடைந்தது. புரியுதா உங்களுக்கு? அதான் விஷயம். அப்ப நம்ம இது வந்து லாங் ப்ராசஸ். அதான் சிம்பிளா சொன்னாராம் ஒரு பாஸ்டர். சர்ச் மினிஸ்ட்ரின்றது என்னது, லாங் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? ஷார்ட் ப்ராசஸ், லாங் ப்ராசஸ். ஆமா, பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கே தெரியாது. அதான் இயேசு சொல்றாரு, விதைக்கிறவன் வசனத்தை விதைச்சிட்டு அவன் வீட்டில் வந்து என்ன பண்ணுவான், தூங்கிடுவான். தூங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கே தெரியாத விதமா அந்த விதை என்ன ஆகுது, பயிராகி முளையாகி பயிராகி அது என்ன ஆகுது, பலனை கொடுக்குது. புரியுதா உங்களுக்கு? அவனுக்கே அறியாத விதமாய் அது வேலை செய்யும். அதே போலதான் ஊழியம், பிரசங்க ஊழியம். பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜனங்கள் வந்து அப்படியே கேட்குற மாதிரி இருக்கும், கேட்காத மாதிரி இருக்கும், வருவாங்க போவாங்க, அதை பற்றி கவலைப்படவே இருக்கக்கூடாது. நம்ம எஃபெக்டிவாக நம்ம பண்ணுற வேலையை விவசாயி மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பண்ண 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 நாளாக உங்கள் சபை எப்படி விருத்தி அடைஞ்சுன்னு உங்களுக்கே தெரியாது. பார்த்தா ஒரே இடிச்சுக்கிட்டு வருவாங்க. கார் பார்க்கிங் பிரச்சனையா இருக்கும். ஐயா நல்ல ஒரு இடமா கூட்டு போங்க அப்படின்னு அவனே என்ன பண்ணுவான், தொல்லை பண்ணுவான். அப்படிதான் அவங்களுக்கு நான் கூட இடம் வாங்கி தரையா, நல்ல இடத்துல வந்து இங்கே வந்து இப்போ 10 பேர் இருக்கிற இடத்துல 100 பேரை வச்சு என்ன தொல்லை போயிட்டீங்களே அப்படின்னு அவனே என்ன பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான். அப்போ நல்ல இடத்துக்கு போய் இப்படியே என்ன ஆகும், விருத்தி அடையும். இப்படிதான் உங்களுக்கு இந்த விஷயம், தேவனுடைய ராஜ்யம் இப்படி வேலை செய்யும். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், தொடர்ந்து செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படிதான் உங்களுக்கு இப்படிதான் அந்த இவரெல்லாம் பாஸ்டர் சாம்பிலாம் சொல்லியிருக்கிறார். ஆரம்ப காலங்களில் இன்னைக்கு பாருங்கள், ஜீசஸ் கால்ஸில் ரெண்டுக்கு எடுத்து அவங்கள்ட்ட பேசி அவங்க ஒரு ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க இடம் அது, அதில் போய் நான் ஊழியம் பண்ணிக்கிறேன்ட்டு ஜாயின் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. கொடுப்பாங்களா? யாராவது ஒத்துக்குவாங்களா? அது ஒரு கல்யாண மகாலோ ஒரு பப்ளிக் பிளேஸ் கிடையாது. அங்கே அவங்க ஊழியம் பண்ணுறாங்க, ஊழியத்துக்கே அவங்க பயன்படுத்துகிறாங்க. இவரை கொடுக்குறாங்கன்றதே பெரிய விஷயம். அதான் அவரே சொல்கிறார், பாஸ்டர் நான் கேட்டு ஒரு நாள் தருவாங்க, ஒவ்வொரு வாரம் தருவாங்களா அப்படின்னு டவுட்டாக கேட்டேன். ஃபோன் பேசி 5 நிமிஷத்தில் அவர் ஓகேன்ட்டாரு. டாக்டர் வால்டர் என்ன பண்ணாரு, 5 நிமிஷத்தில் ஓகேன்ட்டாரு. அவருக்கு தெரியும் இவரை பற்றி, இவர் வசனத்தை பிரசங்கிப்பார், இவர் கரெக்டாக பண்ணுறாரு. புரியுது அவங்களுக்கு? நல்ல. அதனால் அவங்க ஒருத்தர் ஊழியம் பண்ணுற இடத்துல இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுறாங்க, ஊழியத்தை கொடுக்குறாங்க. சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அவ்வளவு அவருக்கு நினச்ச உடனே ஒரு காரியம் நடக்குது. ஆனால் ஆரம்ப காலங்களில் சொல்லுவார், நான் வந்து என்ன பண்ணுவேன், அது வந்து ஒரு கல்லறை தோட்டம்,
அது என்னது? கல்லறை தோட்டத்தில் கொஞ்சம் இடத்த அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு கல்லறை தோட்டத்துக்குள்ள சர்ச்சு வைக்கணும்னு யோசிக்கிறது என்னது பெரிய யோசிச்சு பாருங்க. கல்லறை தோட்டத்துக்குள்ள வார வாரம் வருவான் எவனாவது, புரியுதா உங்களுக்கு? வருஷத்துக்கு என்னைக்கோ ஒரு நாள் போகிறதுக்கே அருவருப்பாக நினைப்பாங்க. அதான் விஷயம் இல்லையா? அடக்கம் பண்ணிட்டு ஓடி போய் வீட்டில் போய் குளிக்கணும்னு போவான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவர் விசுவாசத்தோடு எடுத்து ரெடி பண்ணி கூரை செட்டை போட்டு அங்கே வந்து சேரு கூட வாங்க வசதி கிடையாது. என்ன பண்ணுவாராம்? மாட்டு வண்டியில் ஒரு மாட்டு வண்டிக்காரனை காலைல போய் எழுப்பி அவன் மாடெல்லாம் ரெடி பண்ணி இவர் புல்லட்டில் அவனுக்கு வழிகாட்டிக்கிட்டே வரணுமா. ஒரு இடத்துல சேர் வாடகை தருவாங்களாம். அங்கே போய் சேரை இவரே எடுத்து ஏற்றி மறுபடியும் இந்த மாட்டு வண்டிக்காரனுக்கு வழிகாட்டிகிட்டே வந்து இந்த கல்லறை தோட்டத்துக்குள்ள வந்து சேரெல்லாம் இவரு தான் போடணும். எல்லா சேரையும் போட்டு தொடச்சி இது பண்ணி ஒரு சட்டை என்ன ஆகிடும்? இதாகிடும், ஊற்றிடும். நான் போய் மறுபடியும் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுவேன். எத்தனை பேர் வருவாங்க? 3 பேர் 4 பேர். சில நேரம் இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஒருத்தனும் வரமாட்டேன், யாருமே வராமல் விட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட நாட்களாக இருந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணலை, விட்டவே இல்லை. நான் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்கள்ட்ட சொல்லுவார், அவங்க கொஞ்சம் பேர் தான் வருவாங்களாம். ஒரு நாள் வரும், அப்போ உள்ளே இருக்கிறாள் வெளியே போக முடியாது, வெளியே இருக்கிறாளே உள்ளே வர முடியாது, டிராஃபிக் ஜாம் அளவுக்கு ஆத்துமாக்கள் வருவாங்கன்னா எல்லாம் சிரிச்சாங்களாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வர்றதே 50 பேர் 100 பேர். இவருக்கு வந்து இந்த இடம் கொள்ளாத அளவுக்கு ஆள் வருவாங்களாம் போவாங்களாம், டிராஃபிக்காக இருக்குமா, நல்லா தான் இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணாங்களாம். ஆனால் அது அப்படியே நடந்துச்சு. இது அவனுக்கு ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு இன்னொரு சர்வீஸுக்கு இவன் உள்ள 1000 பேர் இருப்பான், வெளியில் 100 பேர் 200 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவன் வெளியே போனால் தானே அவன் உள்ள வர முடியும். டிராஃபிக் போலீஸ்லாம் போட்டு அதெல்லாம் நடந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாரு? இப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே நம்ம வேற ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கோம், நம்ம இடத்துக்கு சீக்கிரத்தில் போயிடுவோம், அங்கே போயிட்டால் பிரச்சனையே கிடையாது, இன்னும் நல்லா விடுதலையோடு நம்ம ஆராதிப்போம் அப்படின்னு விசுவாசம் தான். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஆளே இல்லாத சூழ்நிலையில் அவங்களாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அது 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது? 30 60 100மா பலன் கொடுக்குது. புரியுதா உங்களுக்கு? சாத்தியம், இட் இஸ் பாசிபிள். அதான் விஷயம். கேட்கவே வரமாட்டான் அப்படிலாம் இல்லை. நீங்கள் பண்ணுற விதத்தில் உங்களை வளர்த்துக்கொள்ள நிச்சயமாய் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சரிங்களா? சரி, இப்போ என்ன பார்க்குறோம்? பரிசுத்த ஆவி, அதான் வசனத்தோட மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியோடு வந்ததுன்றார். சரிங்களா? என்ன ஆவியோடு வந்தது? பரிசுத்த ஆவியோடு உங்களுக்கு அந்த வார்த்தை வந்தது, அதனால நீங்க அந்த அழைப்பை பெற்றீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்றார். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? Application by the Holy Spirit. Jesus himself began his ministry only after being anointed by the Holy Spirit. இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு எப்படி ஊழியத்தை ஆரம்பிச்சாரு? அவருக்குள்ள வசனம். அவர் தான் யாரு? அவருக்கு பேரே என்ன பேரு? இயேசுக்கு பேரு வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவன். இவர் வார்த்தையின் தேவன். இயேசு he himself word. அவர் வார்த்தையின் மறு உருவமா இருக்கிறார். ஆனாலும் அவர் பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணப்பட்டாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டார். புரியுதா உங்களுக்கு? இயேசுவே என்ன பண்ணப்பட்டாரு? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இயேசுவே அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் தான் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிருக்கிறார். லூக்கா 3:22 வாசிங்க. 5 நிமிஷம் முடிச்சிடலாம். லூக்கா 3:22. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்ப இயேசுவின் மீது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? இறங்கினார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை முக்கியமானது. இயேசு பிரசங்கிக்கிறதுக்கு முன்பதாக, தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். 4:2 வாசிங்க. லூக்கா 4:2. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த 1 வாசிங்க. 1ல வருது, தமிழ்ல 1, இங்கிலீஷ். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு. பாத்தீங்களா? இயேசுவே தேவன் தான், ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவரை டைரக்ட் பண்றார். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தார். பரிசுத்த ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன பார்க்கிறோம்? 4:14 வாசிங்க. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே
கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரவிற்று. பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டியதாக, பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்ய வேண்டியதாக. 18 வாசிங்க. இப்ப அந்த அதாவது அந்த ஜெபாலயத்துல போயிட்டு புஸ்தகத்தை வாங்கிட்டு இயேசு சொன்ன முதல் அதே எதை வாசிக்கிறாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல், ஆவியானவரை பத்தி பேசுறாரு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரகத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். யார் அனுப்பினார்? பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படின்றார். அப்ப இயேசு அதை விசுவாசிக்கிறார். என்ன? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஏசாயா 61:1 இங்க கோட் பண்றார். சரிங்களா? ஏசாயா 61:1 கோட் பண்றார். லூக்கா 24:47 வாசிங்க. இதே லூக்கா 24:47. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாயிலும் 47:24-47 மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்களும் இவர்களுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். இதோ வாக்குத்தத்தம் பண்ணினது, இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன் அப்படின்னு இயேசு சொல்றார். இது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்ட பிறகு போய் பிரசங்கம் பண்ணுங்க, ஊழியம் பண்ணுங்கன்றார். அப்ப ஊழியத்துல வார்த்தை மாத்திரமல்ல, பரிசுத்தா. இப்ப பாருங்க, அநேக பெந்தகோஸ்தே, நம்முடைய பெந்தகோஸ்தே ஆட்களே, டிபிஎம் ஆட்களை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஒரே காரியத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பாத்தீங்களா? ஆவியினால் நிறையுங்கள், ஆவியினால நிறையுங்கள். ஆவியானவருடைய கிரியை அதிகமா பேசுவான். ஆனா இயேசுவை குறித்து அதிகமா என்ன பண்றது இல்ல, ஃபோக்கஸ் பண்றது இல்ல. அந்த டிபிஎம், அதாவது அந்த பெண்டிகாஸ்டல் மிஷனே எப்படி வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அவங்க எப்படியா எப்போ வந்தாங்க? பெண்டிகாஸ்டல் மிஷன் எப்போ உருவாச்சு தெரியுமா? எப்போ உருவாச்சு? 2024 1900 100 வருஷத்துக்கு முன்பதாக தான் அமெரிக்காவில் ஒரு இடத்துல கூடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்களாம். அப்படியே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். அங்கிருந்து அந்த பெண்டிகாஸ்டல் மிஷனே உருவாச்சு. அப்புறம் இலங்கையில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் பாஸ்டராக இருந்தவர், அவர் இதெல்லாம் விசுவாசிச்சு பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டா தான் ஊழியம் பயங்கரமாக செய்ய முடியும், அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையிலேருந்து ஆரம்பித்தவர் தான் டிபிஎம் போனார். தெரியுமா உங்களுக்கு? டிபிஎம் இருக்குது. பெண்டிகாஸ்டல் மிஷனுடைய ஸ்தாபகர் எந்த நாடு? இந்தியா இல்லை, இலங்கையில் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இலங்கையில் இருக்கிறார். அவர் ஒரு மனிதனால தான் இந்த டிபிஎம் மிஷனே உருவாச்சு. சரிங்களா? அப்போ இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, பரிசுத்தாவியானவரை அவங்க பெற்றுக்கொண்டோடனே அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தோடனே இந்த 100 வருடத்தில் அவங்க என்ன ஆகிட்டாங்க? பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் என்னது? இந்த பரிசுத்தாவிய அந்நிய பாஷை இப்படி தான் இருக்குது இல்லையா? நம்ம இதே இப்படி தான் இருக்குது. அந்நிய பாஷை ஆவியானவருடைய யுகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க? ஆவியானவர் அதிகமாக எம்பசைஸ் பண்ணுறாங்க. தப்பு கிடையாது. ஆனால் வார்த்தை என்னது முக்கியம். புரியுதா உங்களுக்கு? மெத்தட் என்னது? வசனத்தை பிரசங்கிக்கணும். அப்பொழுது பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுவார்? கிரியை செய்வார். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஆவியானவருடைய கிரியை தான் மெயின். ஆவியானவர் தான் அசைவாடினா தான் அற்புதம் நடக்கும், ஜனங்கள் மாற்றப்படுவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் பிரசங்கம் வந்து ரொம்ப முக்கியம். வார்த்தையை பிரசங்கிக்கணும், வசனத்தை பிரசங்கிக்கணும். வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுதுதான் பரிசுத்தாவியானவர் கிரியை செய்வார். அதாவது அப்போஸ்தலருடைய மெத்தட் என்னது? கேளுங்கள். இவரே பரிசுத்தாவியானவரை பெற்றவர் தான். உடனே பரிசுத்தாவியானவரை அதை பற்றி பேசல. முதல் வசனத்தை என்ன பண்ணுங்க? கேளுங்க. வசனத்தை தான் பிரசங்கிச்சார். அந்த வசனத்தை பிரசங்கிக்கும் போது பரிசுத்தாவியானவருடைய கண்களில் திறந்து ஆவியானவர் கிரியை செஞ்சு அவங்களுடைய இருதயம் குத்தப்பட்டு அவங்க என்ன ஆகுறாங்க? மனம் திரும்பினாங்க. இது அவங்களுக்கு அவங்க என்ன ஆகுறாங்க? ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சரியா? அப்போ வசனத்தை பிரசங்கிக்கணும், அதுவும் முக்கியம். ஆவியானவருடைய கிரியையும் முக்கியம். ரெண்டு ஈக்குவலாக பேலன்ஸாக வச்சுக்கணும்னு சொல்ல வரேன். அதான் விஷயம். வசனத்தை முக்கியத்துவம் கொடுக்காம, பிரசங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, பிரசங்கத்தை ரொம்ப ஆயத்தம் படுத்தாம. நான் சொன்னேன் இல்லையா? பவுல் என்ன சொல்றாரு? தீமோத்தேயுவே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை என்ன பண்ண? பிரசங்கம் பண்ண. எல்லாம் ஆவியானவர் பார்த்துக்கிடுவார் சொல்லிட்டு நீ வந்து கதை விடக்கூடாது. இது உங்களுக்கு வசனத்தை பிரசங்கிக்கணும். அப்பொழுது ஆவியானவர் அங்கே
கிரியை செய்வார். அதான் விஷயம். சரிங்களா? அதான் நம்ம பார்த்தோம். ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த வேர்ட் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அப்ளிகேஷன் பை த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அது செஞ்சாரா? செஞ்சார். அப்போஸ்தலர் 2:4 இது நிறைவேறிச்சு பாருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை இயேசு சொல்றார், நான் ஆவியானவர் அனுப்புவேன்றார். அனுப்புனாரா? அனுப்புனார். 2:4 என்ன ஆகுது? அப்போஸ்தலர் 2:4 பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டாங்க. பாத்தீங்களா? நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளே பேசத் தொடங்கினார்கள். அடுத்து 9:17 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பத்தி பேசுகிறார். பரிசுத்த ஆவியினுடைய கிரியை இருக்குது. ஒரு மனிதனுடைய ரட்சிப்புல, ஒரு மனிதன் தேவனுடைய அழைப்பை பெறுவதில் பரிசுத்த ஆவியினுடைய கிரியை இருக்குது. பரிசுத்த ஆவியினாலே நீ நிரப்பப்படணும்ன்றாரு. 9:20 வாசிங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். எப்ப பிரசங்கித்தார் பவுல்? பரிசுத்த ஆவியினாலே நிறைஞ்ச உடனே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே இப்ப தாமதமின்றி பிரசங்கித்தார். பிரசங்கம் ரொம்ப முக்கியம். ஆவியானவருடைய நிறைவு வந்துருச்சு, பிரசங்கிக்கிறார். இவர் பிரசங்கிக்கும் போது ஆவியானவர் கிரியை செய்கிறார். இதுதான் மெத்தடு. இது அவங்களுக்கு ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பிடிச்சிக்க கூடாது. இது அவங்களுக்கு ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பிரசங்கமே பண்ணாம நீங்க ஆவியானவருடைய கிரியை, இதோ ஆவியானவர் இறங்குகிறார், அதை செய்கிறார், இதை செய்கிறார்னா அந்த அர்த்தமே இல்லை. அது ஆவியானவருடைய அசைவாடுதல்னு சொல்லலாம். பிரசங்கிக்கணும். முதலாவது பிரசங்கிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வசனத்தை என்ன பண்ணுவார்? உறுதிப்படுத்துவார். அதான் விஷயம். சரிங்களா? சிருஷ்டிப்பிலே தேவன் என்ன பண்ணாரு? சிருஷ்டிப்பை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சிருஷ்டிப்பே எதனால உருவாகுச்சு? தேவன் வார்த்தையை அறிவிச்சார். வெளிச்சம் உண்டாகிறது என்றால் வெளிச்சம் உண்டா. ஆதியிலே தேவன் வானத்தை பூமி என்ன பண்றாரு? சிருஷ்டித்தார். அப்ப ஆவியானவர் என்ன பண்ணி இருந்தாரு? அசைவாடி கொண்டிருந்தார். பாத்தீங்களா? சிருஷ்டிப்பிலே ஆவியானவர் இணைந்துதான் செயல்படுகிறார். புரியுதா உங்களுக்கு? சிருஷ்டிப்பிலே வார்த்தையினாலதான் தேவன் உண்டாக்கினார் அப்படின்னா ஆவியானவராலும் உண்டாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? எது ஒன்னு இருந்து ஒன்றை விட்டுறக்கூடாது. அதான் ட்ரினிட்டியை நம்ம நம்புறோம். புரியுதா உங்களுக்கு? ட்ரினிட்டியை நம்புறோம். திரித்துவத்தை நம்புறீங்க நீங்க. பிதா, குமாரன், பரிசு. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான்னா அதுல யாருடைய வேலை? யாரால ரட்சிக்கப்பட்டான்னா வசனத்தை பிரசங்கிக்கிறான், பரிசுத்தாவின் கிரியை செய்கிறார். தேவன் இந்த ரட்சிப்பை அவனுக்கு என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? தேவன், குமாரன், பரிசுத்தாவின். புரியுதா உங்களுக்கு? அதான் விஷயம். மூவரும் என்ன பண்றாங்க? கிரியை செய்யறாங்க. அதனாலதான் ஒரு மனிதன் தேவனுடைய அழைப்பு பெறுகிறான், ரட்சிக்கப்படுகிறான். அதான் விஷயம். குழப்பக்கூடாது. எப்பொழுதுமே திரித்துவம் தான். ஒன்றை விட்டுட்டு ஒன்றை என்ன பண்ண. இந்த இப்போ ஏன் இதை சொல்லுன்னா நீங்க நினைக்கலாம், இப்போ ஒன்லி ஜீசஸ்ன்றான் பார்த்தீங்களா? அவன் என்ன சொல்றான்? எகோவா. உபதேசம் அப்படி போயிட்டு பாருங்க. ஒன்றை மட்டும் என்னது? எகோவா விட்னஸ்ன்றான். என்னது? எகோவா தான் தேவன். இயேசு என்ன இல்லை? தேவன் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் he is the force. அவர் ஒரு ஃபோர்ஸ். அவர் ஒரு வல்லமை. அவர் திரித்துவத்தில் அவர் கடவுள் இல்லைன்றான். அவர் என்ன இல்லை? இயேசு கடவுள் இல்லை, பரிசுத்த கடவுள் இல்லை. யார் தான் கடவுள்? யெகோவா தான் கடவுள். யூதன் மாதிரி பேசுறான் இப்படி. ஆனா அவன் யாரு? கிறிஸ்டியானிட்டிக்குள்ளதான் இருக்கிறான். அவன் யாரு? கிறிஸ்டியன் தான். புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு குழப்பம் உருவாகுது. பார்த்தீங்கன்னா இன்னொரு இது யாரு? யெகோவா விட்னஸ். சிலர் யார் இருக்கிறாங்க? ஒன்லி ஜீசஸ். அவங்க ஒன்லி ஜீசஸ். ஜீசஸ் மட்டும்தான் கடவுள், இயேசு தான் கடவுள், ஒன்லி ஜீசஸ் அப்படின்ட்டு போறான். புரியுதா உங்களுக்கு? காரணம் என்ன? பிரச்சனை எங்க? பைபிள்ல பிரச்சனை. அவன் புரிஞ்சுக்கிட்டே தப்பா புரிஞ்சுக்கிட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்படி பிரிக்கவே முடியாது. பிதா, குமாரன். பவுல்ல நம்ம பார்த்தோம் எபேசியர்ல பாருங்க. பிதா உங்களை தெரிந்து கொண்டார், இயேசுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டீங்க, பரிசுத்த ஆவியினால் தேவன் உங்களை என்ன பண்ணிருக்கார்? முத்திரையிட்டு இருக்கிறார். அப்ப இந்த ரட்சிப்புல பிதாவும் கிரியை செய்கிறார், குமாரனும் கிரியை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் கிரியை செய்கிறார். அதை விட்டுறவே கூடாது. மூணையும் பேலன்ஸா பேசணும். பிரசங்கமா இருக்கட்டும், ஆறாவது நம்ம திரித்துவத்தை பத்தி பேசும்போது பார்த்தோம். நீங்க ஜெபம் பண்ணும் போதே பிதாவே உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன், குமாரனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்க அப்படின்னு மூணையும் ஈவனா என்ன பண்ண மனசுல வச்சு ஜெபிக்கணும். ஆவியானவர் தான் அசைவாடிக்கிட்டு இருக்கிறார், ஆவியானவர் இதோ இறக்கி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் போது அப்ப அது என்ன பண்ணுங்க? அது ஒரு குழப்பத்தை ஒண்ணு. ஆவியானவர் மட்டும்தான் கிரியை செய்கிறார் சபையில. யாரு கிரியை செய்கிறார்? வார்த்தை கிரியை செய்கிறார். புரியுதா உங்களுக்கு? தேவன் கிரியை செய்கிறார், மூவரும் கிரியை செய்கிறார். அதான் விஷயம். சரி, எதுக்கு சொல்ல வரோம்னா, இப்ப என்ன பார்த்தோம்? அதாவது இந்த தேவனுடைய அழைப்பு நமக்கு எப்படி வருகிறது, எப்படி உண்டாகுதுன்னா, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த வேர்ட், வசனத்தை பிரசங்கிக்கணும். அடுத்து ரெண்டாவது அப்ளிகேஷன் பை த ஸ்பிரிட், ஆவியானவர்
கிரியை செய்கிறார். அதை அவங்களுக்கு அப்ளை பண்றார். புரியுதா உங்களுக்கு? இதான் விஷயம். புரியுதா புரியலையா? இதை நீங்க விசுவாசிக்கணும். இப்போ ஊழியம் பண்றீங்களா, நீங்க ஜெபம் பண்ண கூட போது கூட இதை விசுவாசிக்கணும். நீங்க நான் ஜெபம் பண்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். அவர் வந்து என்ன பண்ணுவார், எல்லாருக்குள்ளேயும் கிரியை செய்வார். விசுவாசத்தை கொண்டு ஒரு நீங்க ஒரு கூட்டா ஒரு 5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் நம்பணும். என்னது, நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, கிரியை செய்வார். என் ஜெபத்துக்கு பலன் தருவார். நான் பிரசங்கிக்கும் போது தேவன் கிரியை செய்வார், ஆவியானவர் கிரியை செய்வார். நான் வசனத்தை பிரசங்கிக்கிறேன், வார்த்தையை பிரசங்கிக்கிறேன், ஆவியானவர் உள்ளங்கள்ல கிரியை செய்வார்ன்றதை நீங்க என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். பவுல் சொன்னார்ல, எங்களுடைய சுவிசேஷம் வசனத்தோட மாத்திரமல்ல, பலத்தோடும் வல்லமையோடும் பரிசுத்தாவியுடைய நிச்சயத்தோடு வந்தது என்றார். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவர் விசுவாசிக்கிறார். நான் பிரசங்கம் பண்றேன், ஆவியானவர் ஒவ்வொரு இதையும் எங்களுக்குள்ளேயே கிரியை செய்வார். அவர் வந்து மன மாற்றத்தை கொண்டு வருவார், ரட்சிப்பை கொண்டு வருவார், பரிசுத்தத்தை கொண்டு வருன்றதை என்ன பண்ணணும், ஆமா விசுவாசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் விஷயம். இன்னைக்கு அதான் பார்த்தோம். தேவனுடைய அழைப்பு எப்படி ஒரு மனிதனுக்கு உண்டாகுது, வசனம் பிரசங்கிக்கப்படுது, பரிசுத்தாவியானவர் அதை கிரியை செய்கிறார். புரியுதா உங்களுக்கு? இதுதான் விஷயம். அடுத்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்துட்டு நம்ம வேற சப்ஜெக்ட் போயிடலாம். இதுக்கு இன்னொன்று, இது எப்படி நமக்கு வந்து கிடைக்கிறதுனா விசுவாசம் தான். அடுத்து அது சப்ஜெக்ட் முக்கியம். என்னது? விசுவாசம். இதெல்லாமே எது என்ன இது டைப் என்ன? விசுவாசம் தான். விசுவாசம் தான் இதெல்லாம். இது உங்களுக்கு இப்போ நான் வசனத்தை பிரசங்கிக்கிறேன், நீங்கள் சிலர் பரிசுத்தாவியான கிரியை செய்வான், அவன் நம்புவான். சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, விசுவாசிக்காதாலே என்னத்தையோ பேசிட்டு இருக்காரு, அவரு எப்படா முடிவாரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு நம்ம புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் இருக்கும்போது தான் இது என்ன ஆகும், இந்த ஆக்டிவேஷன் நடக்கும். சரி, நான் விசுவாசத்தோடு தான் என்ன பண்ணுறேன், அதாவது உள்ள ஆவியான கிரியை செஞ்சிருப்பாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பிரசங்கிக்கிறோம். அதான் விஷயம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சிரிக்கிறீங்களா? ஜெபம் ஜெபிப்போம். ஆமென். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.